உங்களை வேண்டி விரும்பி அழைப்பது அம்மானிப்பட்டு நாட்டார்கள், பிள்ளைமார்கள், கிராமத்தார்கள், ஊர் பொதுமக்களை என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு தான் இருந்தா தானே நான் வரி போடுவிய படுவாகிறான் அறுத்து எரிஞ்சு முகத்துல விட்டெறிஞ்சிட்டு செத்து போனா அந்த பெண்ணோட பேரு நாஞ்சினி. இன்னைக்கும் மார்த்தாண்டத்திலே அவளுக்கு சிலை இருக்கிறது. அப்படி மார்பகத்தை வெளியில் காட்டிக்கொண்டு நடந்த காலம் இருந்தது. ஒரு ஆங்கிலேய பெண்மணி நம்ம இந்தியாவுக்கு வந்து, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து, அந்த கேரள அரண்மனையில் தங்கி இருந்த அந்த பெண்களை வரவழைத்து ரவுக்க தச்சு போட சொல்லி கொடுத்து, மாராப்புன்னு ஒண்ணு இருக்கு அதையும் போடுங்கன்னு சொல்லி கொடுத்த பெண்மணி பேர் தெரியுமா? எவ்வளவு வரலாறுகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளோட பிள்ளையெல்லாம் எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்களா? நம்ம ஒன்றும் சொல்லப்படாது, பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்க, ஆடை சுதந்திரம், நாங்க அப்படித்தான் இருப்போம்னு கொதிச்சிருவாங்க ஒரு பக்கம். ஆனாலும் பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எவ்வளவு மகத்துவம் தெரியுமா உங்களுக்கு? தீபாவளிக்கு 790 கோடி வியாபாரம் தீபாவளி மட்டும் அன்று. சாதனை, தமிழ்நாட்டினுடைய சாதனை, தமிழர்களுடைய சாதனை இதுல ஒளிந்திருக்கிறது. நம்ம வருங்கால இளைஞர்கள் எல்லாம் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, கரூர்ல ஐயா விஜய் அவர்களை பார்க்க போய் செத்து போச்சு 41 உயிர், வயிற்றுக்குள்ள இருந்த 2 உயிர், மொத்தம் 43 உயிர். இப்ப மற்றவர்கள், செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் போய் பேட்டி கேட்கிறாங்க, நேர்காணல். அதுல ஒரு அம்மா சொல்லுது, என் மகன் செத்ததுல எனக்கு வருத்தம் இல்லை. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னால மழை பெய்யுது, நெல்லு முடையெல்லாம் மழையில நினையுது. கேட்கிறாரு ஒருத்தர் நெல் விவசாயி, ஐயா இந்த இடத்துல கொஞ்சம் மண்ணு போட்டா இந்த வண்டி உள்ள வந்துருமே. நாங்க போட முடியாது, நீ வேணா போட்டு கொண்டுகிட்டு வா, இல்ல நனையட்டும்னு.
ஓம் நமோ நாராயணாய நமः. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்து இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் நம்மோடு அவர்தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர் வேண்டும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணு ராட்சியத்தால் மூவுலக சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை போல வயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேந்திர புத்திர விக்கன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர செம்முக மைந்தலா சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பு இவை நாளும் நடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமலாம் வருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து வாரிரு பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுவுடல் பட்டிய. ஆகவே விநாயகனை பணிய வேண்டும். இருந்தாலும் சர்வ சக்திமயம் அம்பாள் குடிகொண்டிருக்கின்றார். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே என்று சக்தி இல்லை என்றால் எந்த செயலும் நிகழ்வதில்லை. அதனால கொடுக்க சக்தி இல்லை, எடுக்க சக்தி இல்லை, நடக்க சக்தி இல்லைன்னு ஆகிவிடாமல் எல்லோருக்கும் சக்தி வழிபாடு இன்றியமையாத ஒன்று. அந்த சக்தியினாலே அனைவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகினாலே அம்பாளை வழிபட்டு பிறகு வைத்து வருவோம். நவக்கிரக நாயகியே தருமாறி நவங்கள் யாவும் தருபவளே அருமாறி. நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி. மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாதவன் சோதரியே வைத்தரியே மாதவன் சோதரியே வைத்தரியே. நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருமாறி. சிக்கலிலே கொடுத்த தாயே அந்த சீர்காழியில் பால் கொடுத்தது நீயே தாயே. சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே அந்த சீர்காழியில் பால் கொடுத்தது நீயே தாயே. மக்கள் துயரை தாங்கும் தஞ்சை முத்துமாரி மக்கள் துயர் காக்க அன்னை முத்துமாரி. மாங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சியே மதுரை மீனாட்சியே. நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருமாறி. சிரிக்கின்ற கற்பகாமியே கையிலை கற்பகாமியே குலமாத சௌபாக்கிய காமாட்சியே காஞ்சி காமாட்சியே. காமாட்சியே காஞ்சி காமாட்சியே கங்கை கரை அருள் விசாலாட்சியே கங்கை கரை அருள் விசாலாட்சியே விசாலாட்சியே. காசி விசாலாட்சியே கரைகளெல்லாம் தந்தருளும் மூகாம்பிகே கொல்லூர் மூகாம்பிகே. நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி. ஞான மழை பொழியும் கலைமகளியே நல்லற செல்வம் தரும் அலைமகளியே. நல்லத செல்வம் தரும் அலைமகள் நீயே வேதம் புகழ் பாடும் அலைமகளியே. வேதம் புகழ் பாடும் அலைமகள் நீயே. வெற்றியெல்லாம் தந்தருளும் கேதவன் தாயே நமக்கு வெற்றியெல்லாம் தந்தருளும் கேதவன் தாயே. நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி. மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாதவன் சோதரியே
முற்பதன் அருளால் தேவயாகம், பிரம்மயாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திர காமேஸ்தி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்கள் செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதி யோசை போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பெரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபிரானார்க்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புலன் ஐந்தும் காணா மணி விளக்கே தெல்லத் தெரிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். இந்த உடம்பு ரொம்ப முக்கியம். உடலினை உறுதி செய் என்பார்கள் முன்னோர்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தீபாவளிலாம் இல்லாத முடிஞ்சா? எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை இப்போ வந்து சொல்றேன், அதனால ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் நலமோடு இருக்கத்தான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யலைன்னா நமக்கு மறதி அதிகமாக உண்டு. வருடத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். அந்த திருவிழா என்பது நம்மளை இன்றியமையாது வாழ வைப்பதற்காகவே. திருவிழா என்ற வார்த்தையை தலைகீழா திருப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே விழாதிரு, திருவிழா விழாதிரு. அப்படி விழாமல் நம்ம எல்லாம் செம்மையோடு வாழணும்னா இறை என்பது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. இறையை தேடும் முன்னே இறையை தேடுவோம். அந்த இறை அருளாலே அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில்கள் பெருமாள் கோயில்கள், அத்தனை கோயில்களும் முன்னோர்கள் நமக்காக கட்டி வைத்திருக்கிறார்கள். கோயிலை கட்டி பக்கத்தில் குளத்தை வெட்டி வைத்தார்கள். வேலை இல்லாம காதை வச்சுக்கிறது தெரியாமையா? என்ன அவ்வளவு பெரிய தத்துவத்தை அதுக்குள்ளே அடக்கியிருக்கிறார்கள். 1008 கோயில் அட்டவீரட்டானம் என்ற 8 கோயில்கள் இருக்கு. சிவபெருமான் அட்டவீரட்டானம் என்ற 8 அவதாரங்கள் செய்து இந்த பூமியில செய்ததாக அந்த கோயில்கள் இருக்கு. அதில் முதலாவதாக வீரட்டானேஸ்வரர் என்று அந்த அற்புதமான ஒரு கோவில், திருவதிகைன்னு பேரு. திரு அதிகை, அது அப்படியே திருவதிகை. அப்படி திருவதிகை கோயிலுக்கு போனீங்கன்னா மகத்துவமான கோயில், மிகப்பெரிய பாடல் பெற்ற தலம், 274 கோவில்களிலே அதுவும் ஒன்று. அப்படிப்பட்ட தேவாரம் தேவாரம் பாடப்பட்ட தலம். அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசருக்கு சூழலை ஏற்படுத்தி அவரை ஆட்கொண்ட இடம், அவருடைய நினைவிடம் அங்கே இருப்பதாக, சிவ ஜமாதி அங்கே இருப்பதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த திருவதிகை பெரிய நாயகி உடனுரை அம்பாள் உடனுரை அந்த அட்டவீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கு போனால் வயிற்று வலி நீங்குமா, தூளை நோய் நீங்குமா. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மருத்துவம் நிறைந்த ஆலயங்களை கட்டி வைத்தார்கள். எங்கு சென்றால் என்ன சரியாகும் என்பதற்காக கட்டி வைக்கப்பட்ட 1008 கோயில்கள். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் பாருங்க, பூமிநாதர் ஆலயம் இருக்கிறது, திருச்சுழியில இருக்கு. அடுத்தபடியாக நம்ம மண்ணச்சநல்லூர் திருச்சி பக்கத்தில் அங்கே இருக்கு. இங்கே பூமி பூஜை செய்கிறவர்கள்லாம், பூமி வாங்க வேண்டியவர்கள் எல்லாம், பூமியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த ஆலயங்களுக்கு செல்லலாம் என்று அங்கே தேவார பாடல்கள் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு சென்றால் உடல் உபாதை எப்படி அவங்க அக்கா திலகவதியா இந்த திருத்தொண்டு செய்து உளவார பணி செய்து அங்கே இறைவனை வேண்டிக் கொண்டால் தன் தம்பி நாவுக்கரசர் சமண மதத்தை தள்ளிவிட்டான், எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்று இறைவா என்று வைத்த விண்ணப்பத்தை ஏற்று இறைவன் அசரீதியாக ஒழிக்கிறார். சூழ நோய் கொடுத்து ஆட்கொள்வோம் என்று. அப்படி சூழநோய் ஏற்பட்டு பிறகு விபூதியை பூசி திருநாவுக்கரசர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீங்கிட வீசில் தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலே என்று முதல் பாடலாக பாடி பெருமை அடைந்த இந்த பூமியிலே ஆன்மீகம் மிக முக்கியமான ஒன்று. அந்த ஆன்மீகம் தான் நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த ஆன்மீகம் தான் நமக்கெல்லாம் நல்ல சிந்தனையை வளர்த்தது. அந்த ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். கோயிலுக்கு போனால் சுத்தமா இருக்கணும்னு தோணுது, கோயிலுக்கு போனால் கண்டதை பேசக்கூடாதுன்னு தோணணும், வீட்டில இருந்து கிளம்பும் போதே குளிக்கணும்னு தோணணும். ஆனாலும் பாருங்க, அந்த பக்கம் போகாத சாமி இருக்கு அப்படின்னு பயமுறுத்தி நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினார்கள். அச்சம்னா பயந்தே போறதுக்காகவா? ஒரு மரியாதை ஏற்பட்டது அந்த பயத்தினாலே. அதிகமா பேசாத, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், கண்ணை குத்தம்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அப்படியெல்லாம் இருந்த போது இந்த பக்தி ஆன்மீகம் ரொம்ப செம்மையா இருந்தது, ஒரு குறையும் இல்லை. இடையில ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. கோயிலுக்கு போனா சாமியை ஒழுங்கா கும்பிடுறதும் இல்லை, திருவிழா ஒழுங்கா நடத்துறதும் இல்லை. திருவிழானாலும் ஜாராய கடை தேவைப்படுது, யார் வீட்டிலாவது ஒரு சற்று இறந்து போனால் அங்கேயும் ஜாராய கடை தேவைப்படுது. நல்லதுக்கும் ஜாராயம், கெட்டதுக்கும் ஜாராயம், விளங்குமா அந்த நாடுன்னு சிந்திச்சு பாருங்க. 1008 கோயில்களில் எல்லா கோயிலும் விளக்கெழுதான யோசிக்கலாம். அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்கு, எத்தனை கோயில் இடிஞ்சு கிடக்கு, கோயில் வருமானங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி நமக்குள்ள வர வேண்டாமா? ஆக கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்று முன்னோர்கள் வழிபாடு. அப்படிப்பட்ட கோயில் விளங்கணும், நம்ம குடும்ப விளங்கணும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தேவாரம், திருவாசகம், திருவருட்பா, திருப்புகழ் அத்தனையும் பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் இந்த பூமியிலே உண்டு. நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறோமான்னு யோசிங்க. எந்த பிள்ளையும் சொல்லி பேச்சு கேட்கல, யாரும் ஒழுங்கா சாமி கும்பிடல. கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பல எண்ணங்களும் வருது. அங்கே என்ன நடக்குமோ, இங்கே என்ன நடக்குமோ, வீட்டில் ஏதாவது விட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்னு சிந்தனை தெளிவில்லாதது போய்கொண்டிருக்கு. இந்த நாட்டில் அத்தனையும்
எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனாலும் இந்த ஆன்மீகம் நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்தும். அந்த பக்குவத்தோடு கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்ற பழமொழி. ஏன் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது? அந்த ஆன்மீகம் என்ற ஒரு பக்தி தான் நம்மளை பக்குவமாக நடந்து கொள்ள செய்தது. ஊருக்குள்ள திருவிழா காப்பு கட்டியாச்சு, முகூர்த்த கால் ஊண்டியாச்சுன்னு இன்னைக்கு 48 நாள் இந்த குடமுழுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நிறைவாக வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் நம்மளை எல்லாம் சரி செய்து கொண்டே இருக்கும். ஒரு பயம் அதையெல்லாம் மீறாமல் நம்ம எல்லாம் வாழ்ந்தால் நாளைய தலைமுறையும் நல்ல விதமாக பக்குவத்தோடு வாழும், நாடும் நாட்டு மக்களும் நலம் பெறலாம் என்ற ஆன்மீகம் தான் மிக சிறந்த வழியாக நினைத்து இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது சிறப்பான இடம். இந்த இடத்திலே எல்லா வல்ல எம்பெருமான் முருகன் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரிநாதர். அந்த அருணகிரியாருக்கே அருள் கொடுத்த வள்ளல் பெருமானார் முருகப்பெருமான். சஷ்டி முதல் நாள் ஆரம்பித்து 2வது நாளை தொடப்போகிறோம். சட்டியில இருந்தா அகப்பையில வரும்னு ஒரு பழமொழி உண்டு. சட்டியில இருந்தா ஆக்கிற பானைக்குள்ள இருந்தா அல்ற அகப்பையில வரும். அது சாதாரண நடைமுறை. ஆனா சஷ்டியில் இருந்தால் இந்த 6 நாள் சஷ்டி விரதத்தை கடைபிடித்தால் அகம் என்ற உள்ளம் சுத்தமாகும், அகப்பை என்ற கருப்பையில் குழந்தை வரும் என்ற நல்ல பக்குவத்தை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த 6 நாள் விரதம் இருப்பதற்கு பிறகு மகத்துவம் இருக்கு. அதுக்காக பெரிய பட்னி கிடக்கணும்னு இல்லை. அவரவர்களால் என்ன முடியுமோ அந்த வழியிலே இறைவனை வழிபட்டு இறைவனுடைய திருவருளை பெறுவோம். இந்த இடத்திலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். அவருடைய அருளாலை இந்த இடத்தை பார்க்கின்ற தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரியனும் பாதியிடம் உருவாகி ஏழ்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலம் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து என் தஞ்சை மலநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர் சிறுத்தி பேர் பெருக்கி கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் நாளும் பேச வந்த கண்மணியே வல்லரே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி அம்மானி பட்டு மக்கள் எல்லாம் என்றும் என் இதயக்கனி தோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லாயிருக்கோடு நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லாயிருக்கோடு நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லாயிருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் சுயநலம்
நன்றி 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 நன்றி. எல்லாரும் நலமோடு இருக்கணும். என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை. யாமறியன் பராபரமே எல்லா உயிர்களும் இன்புற்றிருப்பதை அல்லாமல் வேறொன்று அறியன் பராபரன் அப்படின்னு பாடுகிறார்கள் முன்னோர்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. எங்க ஊர் பெரிய வீரமங்கலத்துல, பெரிய வீரமங்கலம் பஞ்சாயத்துல 2 வீரமங்கலம் இருக்கு. ஒன்று பெரிய வீரமங்கலம், ஒன்று சின்ன வீரமங்கலம். பெரிய வீரமங்கலத்துல எங்க மாமா ஒருத்தர் இருந்தார். என்னவா ஒன்றும் கேட்கலையா? நல்லா தானே கேட்குது. முருகா, பெரிய வீரமங்கலத்துல ஆர்கேபி அப்படின்னு பன்னீர்செல்வம்னு மாமா ஒருத்தர் இருந்தார். அந்த காலத்து படிப்பாளி. படிச்சவர் பாருங்க, அந்த பஞ்சாயத்து அலுவலகத்துல உட்கார்ந்து இருப்பாரு. ரொம்ப அதிகமா பேசுவாரு. ஆங்கிலத்துல புலமை பெற்றவர். போற வார ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவங்க சொல்ல தெரியாம திணறுவது வழக்கம். போற போது வர்றபோது நானும் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாருங்க, ஒருத்தர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாரு. பார்த்தும் பார்க்காத மாதிரி போனோன்னா அவர் பார்த்து விட்டாரு. கூப்பிடுறாரு, பேரை சொல்லி கூப்பிட்டியா, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறேன் அப்படின்னா என்னை பார்க்க பிடிக்கல உனக்கு, என்ன பிரச்சனை, இங்க வா, என்னை பகைக்காத, நான் இல்லாம எதுவும் நடக்காதுன்னாரு. நான் இல்லாம எதுவும் நடக்காதுன்னா என்னையா அது அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், செத்த விடுனாலும் நான் இருக்கணும், வாழ்ந்த விடுனாலும் நான் தாண்டா இருக்கணும். ஆமா, இவர் எல்லா இடத்தையும் முக்கியஸ்தர் இல்ல அப்படின்னா அவர் சொன்ன அர்த்தம் வேறு விதமான அர்த்தம். எப்படி வாழ்ந்த வீட்டுக்கு நான் தேவை, செத்த வீட்டுக்கு நான் தேவைன்னு. அவர் பேரு பன்னீர் செல்வம். செத்த வீட்டுக்கும் பன்னீர் வேணும், வாழ்ந்த வீட்டுக்கும் பன்னீர் வேணும். செல்வம்னா காசு. அப்பேற்பட்ட பணமும் 2 வீட்டுக்கும் தேவைப்படும். பணம் இல்லாம எந்த வேலையும் நடக்காது. மொத்தத்துல 2 வீட்டுக்கும் பன்னீர் செல்வம் வேணும்னு சொன்னாரு. அப்ப எனக்கு புரியல, இப்பதான் புரியுது. 2 வீட்டுக்கும் இப்ப சாராயம் தேவைப்படுது. எவ்வளவு மகத்துவம் தெரியுமா உங்களுக்கு? தீபாவளிக்கு 790 கோடி வியாபாரம் தீபாவளி மட்டும் அன்று. சாதனை, தமிழ்நாட்டினுடைய சாதனை, தமிழர்களுடைய சாதனை. இதுல ஒளிந்திருக்கிறது நம்ம வருங்கால இளைஞர்கள் எல்லாம் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த போதை வஸ்துக்குள்ளே என்பது அபாயகரமான வாழ்க்கை. சிந்திக்கிறீங்களா? அதை பத்தி ஏதாவது கவலை இருக்கா? உலக நாடுகள் எல்லாம் மது விற்பனை செய்கிறது. அத்தனை நாடுகள்லையும் மது இருக்கு. ஆனா இந்த கொடுமை இல்லை, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அதுலயும் தமிழ்நாட்டிலே முதலிடமாக காரைக்குடி தலைமை வகித்திருக்கிறது. 170 கோடி 43 லட்சம் கணக்கு. எப்படி பாருங்க. இல்ல, காரைக்குடி முதலிடமா வந்துருச்சு. முன்னுக்கு பின்ன ஓட்டு என்ன கதை, நாங்க முன்னணியில் இருக்கிறோம்னு கடைசியா சிவகங்கை மாவட்டம் என்றிருச்சு. காரைக்குடி சிவகங்கை மாவட்டம். அப்ப எவ்வளவு பெரிய மகத்துவம். என்ன செய்யறது? ஒண்ணும் நெஞ்சு பொறுக்குதில்லையே, நிலைகட்ட மாந்தர் நினைந்து விட்டான் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான் பாரதி. அப்பேற்பட்ட மகத்துவமான நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்னை ஏன் படைத்தாய் என்று பாடு. எத்தனை விண்ணல்கள், இடர்பாடுகள், என்ன நடக்குது இந்த நாட்டில், எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஒரு கூட்டம், மருத்துவமனையில் ஒரு கூட்டம், கோயிலில் ஒரு கூட்டம். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, கரூரில் ஐயா விஜய் அவர்களை பார்க்க போய் செத்து போச்சு 41 உயிர், வயிற்றுக்குள்ள இருந்த 2 உயிர், மொத்தம் 43 உயிர். இப்போ மற்றவர்கள், செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் போய் பேட்டி கேட்குறாங்க, நேர்காணல். அதில் ஒரு அம்மா சொல்லுது, என் மகன் செத்ததில் எனக்கு வருத்தம் இல்லை, விசைக்காக செத்ததுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு பெருமையாத்தான் இருக்கு, நான் அவெல்லாம் தாயா இல்லை பேயான்னு தெரியல. எங்க போய் சொல்றது? முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய சுமந்து பெற்று அந்தி மகளா சிவனை அர்ச்சித்து ஆக சிவனை பட்டினத்தார் பாடியது. அப்படி பெற்ற அந்த பிள்ளையை இழந்து விட்ட தாய் கூறும் வார்த்தையா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு குழந்தையை இழந்து விட்டாலோ, உறவினர்களை இழந்து விட்டாலோ குறைஞ்சது 1 வருஷம் ஆகுது அந்த துயரத்திலிருந்து மீள்வதற்கு. அப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் துக்கம் என்பது இல்லாமல் 10 லட்சமா, எத்தனை லட்சம், 20 லட்சமா, மொத்தத்தில் இதுக்காக இப்படி பெத்தவுள்ள போனா போகட்டும்னு சொல்ற அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்னா, இதுக்கெல்லாம் எங்கே இருக்கு சிக்கல், எங்கே இருக்கு உளவியல் ரீதியான நோய் அப்படின்னு நாம எல்லாம் யோசிக்கணும். அடிப்படை கல்வி தப்பா இருக்க, அங்கதான் இருக்கணும். சாலை விதிகளை மதிக்கணும்னு பாட புத்தகத்தில் இருந்தது ஒரு நேரம், இப்ப இல்லை. ஆனா இன்னைக்கும் பாருங்க, தொடர் வண்டி போகக்கூடிய, தொடர் வண்டினா எங்க தெரியுமா? ட்ரெயின்னா தெரியும், தொடர் வண்டினா தெரியாது. அப்படித்தான் நம்ம பழக்கி வச்சிருக்கோம். அப்படி தொடர் வண்டி போகக்கூடிய பாதையிலே முன்னும் பின்னும் அந்த அடைப்பாலை அடைத்து விட்டால் போறவங்க என்ன செய்யணும்? இங்க இருந்து போறவங்க இந்த பக்கம், அங்கே இருந்து வர்றவங்க அந்த பக்கம் தானே நிக்கணும். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் படிச்சவன்ல இருந்து படிக்காதவரையும் மொத்தமா போய் அடைச்சிக்கிறேன், கதவு திறந்தா போக முடியல. இந்த அடிப்படையை கூட ஒழுங்கா வளர்த்து வைக்க முடியாதவர்கள் நாங்கள் தான் கூறுகிறோம் நாட்டை நாங்கள் வளமாக்குவோம் என்று. என்ன ஒரு கொடுமை இதெல்லாம்! என்ன சிந்தனை இது? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு 3 வயசு குழந்தைக்கு கூட சரியான புரிதல் இல்லாத அளவிற்கு
இப்போ 60 வயசு கிழவனுக்கும் இல்லை கிழவிக்கும் இல்லை சின்ன பிள்ளைகளுக்கும் இல்லை. எப்படி போய்கிட்டு இருக்க நாம? ஆனாலும் வள்ளலார் சொன்னார், என்ன சொன்னாரு? கருணை இல்ல ஆட்சி கடிகு ஒழிகன்னு பாடுறாரு வெள்ளைக்காரனை பார்த்து. கருணை இல்ல ஆட்சி கடிகு ஒழிக அருள் நயர்ந்த சன்மார்க்கராள்கள் என்று பாடினார். இப்ப நினைச்சாலும் நினப்புக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. என்ன செய்யறது? வள்ளலாருக்கு எல்லா இன்பமும் கிடைத்து விட்டோனே கண்ணீர் விட்டு அதில் அழுகிறாரு, கதறுகிறார் பொன்னம்பலவான நினைத்து. அப்ப கேட்கிறாரு ஈசன் வள்ளலாரை பார்த்து, ராமலிங்கம் நீ வேறு நான் வேறா இருந்தேன், நீ அழுத சரி, இப்ப உனக்குள்ள நான் வந்து விட்டேன், ஏப்பா அழுகிற, உனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சேன்னு கேட்டாரு. அதுக்கு வள்ளலார் சொன்னாரு, எனக்கு மட்டும் கிடைச்சா போதுமா அம்பலவானா? இந்த நாட்டில் இருக்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டாமா? அதை நினைச்சு அழுகிறேன்னாரு. இங்க எப்படி தெரியுமா? தமக்கு மட்டும் வந்தா போதும், அதனால எவன் செத்தாலும் கவலை இல்லைங்கிற போக்குக்கு மாறி இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை என்பதை என் அறிவில் சிறந்த பெரியோர்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த போக்குகள்லாம் நல்லதா? நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க முடியுமா? அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள் 2020 நாடு வல்லரசு ஆகும் என்று சொல்லி வைத்தார். அதுக்குள்ள அவர் போய் சேர்ந்துட்டார். இந்த ஆண்டவனுக்கே பொருட்கள் இந்த நாட்டை அவங்களால திருத்த முடியாது, நீங்க சொன்னு சேர்க்க மாட்டாங்க, ஆனா நீங்க வந்துருங்க ஐயான்னு அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா இளைஞர்கள் எப்படி இருக்கிறோம்? எல்லாரையும் குறை சொல்ல முடியல. ஒரு சிலரும், இந்த பெரும்பாலான மக்கள் இப்படி மது போதைக்கு ஆளாகி திரை கவர்ச்சிக்கு ஆளாகி சிந்தித்துக் கொண்டிருக்கார். தெரியுமா உங்களுக்கு? தாய்லாந்துல ஒரு தம்பி, அமெரிக்க தம்பி, வலையொலி ஊடகவியலாளர், அவர் போய்கிட்டு இருக்காரு. 2 பேர் போய் விஜய் தளபதி டிவி கேட்க ஊட அவர் பழச்சின்னு கேட்டார். தலைவிதியா? யாருக்குடா தலைவிதின்னு கேட்டாரு பாருங்க. இதெல்லாம் சொன்னா பெரிய வழியா இருக்கும். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. எல்லாரும் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அதான் நினைக்கிறோம். சரியான புரிதலும் சரியான பக்குவமும் நமக்கு கல்வி கொடுக்குதுன்னா இந்த கல்வியை எப்படி பயிர்க்கணும், பெற்றவங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், இந்த நாட்டோட வரலாறுகள் என்ன நடந்துகிட்டு இருக்கிறது, என்ன நடக்கணும் என்ற தொலைநோக்கு சிந்தனை இல்லை. அன்றாட வாழ்க்கை புறா போல கபோத விருத்தி, உஞ்ச விருத்தி, அஜகர விருத்தின்னு 4 இருக்கு. மலைப்பாம்பு இறதேடி செல்லாது, புரண்டுகிட்டே கிடக்கும், எது பக்கத்தில் வருதோ அப்படியே சுருட்டிக்கிறோம். அதுபோல உஞ்ச விருத்தி என்பது இந்த சாமியார்கள்லாம் கதிரை அறுத்த பிறகு கொட்டி கிடக்கிற நெல்மணிகளை பொறுக்கி அதை இடிச்சு அந்த அரிசியில சாப்பிட்டு வாழ்ந்தார்கள். கபோத விருத்தி என்றால் புறா கூண்டுல ஒரு நெல்லுமணி இருக்காங்க, நாளைக்கு வேணும்னு அன்றாடம் சாப்பிட்டு அன்றாடம் வாழ்வது. இப்படித்தான் இந்த மனிதர்களும் பல வகையான மனிதர்கள், 4 நிலையான மனிதர்கள், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, பிரம்மச்சாரி என்ற 4 நிலையை அடையணும்னா ஒவ்வொரு படியும் நமக்கு பக்குவமாக எடுத்து வைக்க ஆன்மீகங்கள் நிறைய கற்றுக் கொடுக்குது, இலக்கியங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கு. ஆனா யாரும் அதை சரியாக கற்பிக்கவும் இல்லை, கற்றுக்கொள்ளவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நாடும் நாட்டு மக்களும் நலம் பெற வேண்டும் என்றால் நல்ல விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். வள்ளலார் சொன்னது போல ஆகிவிடாமல் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய், அடர்ந்த மலை துடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய், நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய். மங்கையர் உனை வணங்கவும் அழகு கொண்டு தோலைகள் நெருங்கவும், யாரிகள் உலகம் செவிலிக்க தமிழ் தேன் வழங்கவும், நடந்தாய் வாழி காவேரி,
காவாய் வாழி காவேரி. காவிரி வெள்ளம் தான் இந்த சோழவள நாடு சோறுடைத்துன்னு ஒரு வழக்கு இருக்கு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த சோழவள நாட்டிலே பாயும் காவிரி எங்கிருந்து வருது? குடகு மலையிலே தோன்றி ஆடு தாண்டக்கூடிய அந்த அகலத்துக்குள்ள வந்து இங்கே விரிந்து ஓடுகிறது. அதுக்கு புராணத்துல பல கதைகள் உண்டு. காவிரி, காகம் தட்டிவிட்டு அகத்திய முனிவரிடத்தில் இருந்த கமண்டலத்தின் நீர் விரிந்து ஓடியதனால் அதற்கு காவிரின்னு பேர் வந்தது. அதுக்கு முன்னாலே அதற்கு பொன்னி நதி. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பொன்னி நதி திருச்சி முக்கொம்பு கல்லணை வழியாக போய் காவிரி பூம்பட்டினம் என்ற சீர்காழி தாலுகா, அந்த சீர்காழி தாலுகாவில் பூம்புகாரில் போய் கடல்ல கலக்குது. பல லட்சம் கன அடி தண்ணி வீணா கடல்ல போகுது. தண்ணியை தேக்கி வச்சு நாட்டில் தண்ணி பஞ்சத்தை தீர்க்கிறதுக்கு இந்த 79 ஆண்டு காலமா ஒருத்தனுக்கு புத்தி வரல. நம்ம அதை பத்தி சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் நாங்க தான் நாட்டில் நல்லது பண்ணுவோம்னு பேசுறதுக்கு குறைவில்லை. இவ்வளவு லட்சம் கன அடி தண்ணி வீணா போகுது. சேர்த்து வச்சா தாய்மார்கள் 6 மாசம் மழை இல்லைன்னா குடத்தை தூக்கிட்டு வீதியில் இறங்குறாங்கல்ல. நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. பச்சை தண்ணியை காசிக்கு விற்குது இந்த உலகம், இந்த நாடு. நினைச்சு பாருங்க, 10 ரூபாய்க்கு தண்ணியை வாங்கிட்டு சிறுநீர் கழிக்க அங்கே கழிப்பறைக்கு போனோம்னா பேருந்து நிலையத்தில் அதன் 10 ரூபா கேட்குறான். நீ உள்ள போனோம்னா 10 ரூபா கொடுத்துட்டு போகணும். சரி, ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா அதை விட கொடுமையா இருக்கு. எவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேளாண் குடிமக்கள் அரசு நெல் கொள்முதல் நிலையம் வாங்கி வைக்கிற நெல்லு மூட திட்டக்குடியில 3000 மூட மழையில நனைஞ்சு வச்சு மழையில நனைகிற நெல்லு மூடையை பாதுகாக்க இந்த நாட்டில் ஒருத்தருக்கு எண்ணம் இல்லை. ஆனா தண்ணியை விலைக்கு விற்கிறதுக்கு என்ன இருக்கு? சாராய கடைக்கு பாதுகாக்க என்ன இருக்கு? இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னால மழை பெய்யுது, நெல்லு மூடையெல்லாம் மழையில நனையுது. கேட்கிறாரு ஒருத்தர் நெல் விவசாயி, ஐயா இந்த இடத்துல கொஞ்சம் மண்ணு போட்டா இந்த வண்டி உள்ள வந்துருமே. நாங்க போட முடியாது, நீ வேணா போட்டு கொண்டுகிட்டு வா, இல்லை நனையட்டும்னு சொல்ற அளவுக்கு துணிந்து விட்டார்கள் இந்த நாட்டில் அதிகாரிகள். எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை. ஏன் அதை பத்தி யாருக்கும் எண்ணம் இல்லை? சோறு இல்லாம ஒரு வயல வாழ முடியாது. என்ன சிந்தனை இருக்கு? வேளாண் குடிமக்கள் வெதும்புகிறார்கள், வெம்புகிறார்கள். வேளாண் உணவு இல்லாமல் வாழ முடியாது ஐயா. நினைச்சு பாத்தீங்களா? உழவு இல்லைகள் உணவில்லை, உணவில்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை என்ற யதார்த்தத்தை உணராமல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம்? எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை. விவசாயி துடிதுடித்து போறார். ஐயா கொஞ்சம் மண்ணு போடுங்க, இந்த இடத்துல மண்ணு போட்டா அந்த வண்டியை உள்ள கொண்டு வந்து நெல்லு மூடி நனையாம இறக்கலாம், நீ கொண்டாந்து போடுங்க. அந்த ஆளு எவ்வளவு ஆபத்து. நான் ஒரு நேர்காணலை சந்தித்த பொழுது ஒரு அதிகாரி சொல்லுகிறார், குடோன் இருக்கு, என்ன நெல்லு வைக்கிறதுக்கான இடங்கள் இருக்கு. 3 விதமா மத்திய அரசு, மாநில அரசு, கூட்டுறவு நூறு பார்த்த வழியாக 3 பேரும் சேர்ற போட்டினால்தான் நெல்லு மூட ஒழுங்கா வைக்கிறது பதிவு பண்றாரு அவரு. இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை விவசாயிகள் சிந்தித்து பாருங்கள், வலைதளங்களில் தட்டி பாருங்கள், இல்லை அதிகாரிகளிடத்தில் கேட்டு பாருங்கள். என்ன நடக்குது இந்த நாட்டில்? மொத்தத்தில் 3 பேர் ஒன்று சேரலைன்னா நெல் வீணா போகுது. மழை, இந்த உணவு தானியங்கள், அதை பத்தி கவலையே இல்லையே. யாரை பத்தி? எவ்வளவு வரலாறுகள் எல்லாம் மறைந்து கொண்டே இருக்கிறது, மறைத்து கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது எதனால என்று தெரியுமா உங்களுக்கு? யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது, சென்னை எழும்பூர் நூலகம் எரிக்கப்பட்டது. அந்த காலத்தில் தொடர்ந்து வந்தீங்கன்னா கும்பகோணத்தில் தீ, யாழ்ப்பாணத்தில் தீ, ஸ்ரீரங்கத்தில் தீ, ஏற்பாடியில தீ, பட்னத்தார் பாடுறார், முன்னை இட்டதி முப்புறத்திலே பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே அன்னை இட்டதி அடிவயிற்றிலே யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே என்று பட்டினத்தார். அவள மகத்துவம் வாய்ந்த கதைகளும் காரணங்களும் நம் நாட்டில் இலக்கிய வரலாறுகளும் சொல்லிக் கொண்டிருக்கு. ஆனால் அதை பற்றி பேசவோ சொல்லவோ அடுத்தவர்களுக்கு கடத்தவோ எண்ணம் இல்லாது எதையோ நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று தெரியுமா உங்களுக்கு? மார்த்தாண்டத்திலே ஒரு பெண்ணு, மகத்துவமான ஒரு பெண்ணோட வரலாறு இருக்கு. மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு. என அறிவில் சிறந்த பெரியோர்களே சிந்தித்து பாருங்கள். ஒரு காலத்திலே பெண்களுடைய மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு, தென்னாட்டிலே. அப்படிப்பட்ட மார்பகத்தை தொட்டு பார்த்து எவ்வளவு பாரம் இருக்குன்னு வரி போட்டாங்களாம். கொடுமை இல்லையா? எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. ஒரு பொண்ணு வெகுண்டெழுந்தால், யாருக்காவது தெரியுமா அந்த வரலாறு? சொல்லுங்க பாப்போம். என்னென்னமோ பேசுறோம், எங்களை விட ஆளே இல்லைன்னு நினைக்கிறோம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க யார் அந்த பெண் என்று தெரியுமா? அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஒரு பொண்ணு. அந்த பெண்ணு தான் இருந்தா தானே நான் வரி போடுவிய படுவாகிறான் அறுத்து எரிஞ்சு முகத்துல விட்டெறிஞ்சிட்டு செத்து போனா அந்த பெண்ணோட பேரு நாஞ்சினி. இன்னைக்கும் மார்த்தாண்டத்திலே அவளுக்கு சிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாடு, மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நினைச்சு பாருங்க. அப்படி மார்பகத்தை வெளியில் காட்டிக்கொண்டு நடந்த காலம் இருந்தது. ஒரு ஆங்கிலேய பெண்மணி நம்ம இந்தியாவுக்கு வந்து, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து, அந்த கேரள அரண்மனையில் தங்கி இருந்த அந்த பெண்களை வரவழைத்து ரவுக்க தச்சு போட சொல்லி கொடுத்து, மாராப்புன்னு ஒண்ணு இருக்கு அதையும் போடுங்கன்னு சொல்லி கொடுத்த பெண்மணி பேர் தெரியுமா? எவ்வளவு வரலாறுகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளோட பிள்ளையெல்லாம் எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்களா? நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது, பெரிய இடத்து பொல்லாப்பு.
அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் ஆடை சுதந்திரம் நாங்கள் அப்படித்தான் இருப்போம்னு கொதிச்சிருவாங்க ஒரு பக்கம். ஆனாலும் பண்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எதுக்கு இந்த மாறாப்பு என்பதை பெற்றவர்கள் நீங்களாவது தங்கள் குழந்தைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியவில்லை என்றால் எதை நோக்கி பயணிக்கிறோம் நாமெல்லாம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி இலங்கையிலே நம்ம நாட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, கண் பார்வை இல்லாமல் குருட்டு பிள்ளையாக பிறக்குது. அவர் பேரு அந்தக கவி வீரராகவன் பேரு. அந்த அந்தக கவி வீரராகவன் பள்ளிக்கூடத்தில் கொண்டு அப்பா சேர்க்கிறாரு. சொல்றாங்கல்ல, கற்றது கை மண்ணளவுன்னு. கற்றது கை மண்ணளவுன்னா என்ன அர்த்தம்? படிக்க போறது அந்த காலத்துல கையில மண்ணள்ளிக்கிட்டு போகணுமா. வாத்தியாருக்கு முன்னால் அந்த மணலை கொட்டி அதை கைனால அப்படியே விரிச்சு வச்சு வாத்தியாரு எழுத எழுத அவங்களும் எழுதி பழகிறது தான் இந்த பழக்கம், கற்றது கை மண்ணளவு. இப்ப இந்த பிள்ளைக்கு கண்டறியாத குழந்தைய படிக்க வைக்கணும். எப்படி படிக்க வைக்க முடியும்? கண்டறியாதவர்களுக்கு இப்ப படிப்பு வந்துருச்சு. கண்டறியாதவர்களுக்கு படிப்பை கண்டுபிடித்த ஒரு பெண்மகள், ஆங்கிலேய பெண்மணி கலன் பேரு. அப்படிப்பட்ட அற்புதமான கண் பார்வை இல்லாத படிப்பு பிரெயில் முறை அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு உலக நாடுகள்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நமது இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா அன்னைக்கு கண்ணு தெரியாத அந்த குழந்தை படிக்க வைக்கும் போது மேல் சட்டை இல்லாமல் வாத்தியாருக்கு முதுகை காட்டி உட்கார செய்து வாத்தியார் முதுகலை எழுத அந்த விரல் போற உணர்விலே குழந்தை மணலிலே எழுதி கற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்லுது. அவர்தான் அந்தக கவி வீரராகவன் என்ற பெரும்புலவர். அந்த பெரும்புலவர் இலங்கைக்கு செல்கிறார். இலங்கைக்கு போற போது இலங்கை யாழ்ப்பாணத்து தலைநகராக கொண்ட ஆண்ட மன்னன் அந்த புலவரை சந்திக்க மறுக்கிறார். ஏன்னு தெரியல. குருடனுக்கெல்லாம் என்னையா புலமை இருக்க போது, முடியாதுன்னு மறுத்தாரு. இப்ப எப்படியோ போராடி அனுமதியை பெற்று விட்டார். அப்படி அனுமதி பெற்ற அந்த அந்தக கவி வீரராகவன் மன்னரை சந்திக்கணும், நேரம் கொடுத்தாச்சு. இப்ப மன்னர் ஒரு பக்கம், புலவர் ஒரு பக்கம். புலவருக்கு ஒரு சீடன் ஒருத்தர், ஏன்னா அவர் கண் பார்வை இல்லாதவர் இல்லையா, உதவிக்கு ஒருத்தர் தேவைப்படுது. இந்த சிசிய பிள்ளையோட போறாரு. இப்ப மன்னர் அந்த பக்கம், புலவர் இந்த பக்கம். என்ன நடந்தது? இடையில ஒரு திரைச்சீலை இது போல ஒரு திரை தொங்குது. இப்ப திரையை தொங்க விட்டுட்டு அந்த பக்கம் மன்னன், இந்த பக்கம் புலவர். மன்னன் நினைக்கிறேன் அவருக்கு தான் கண்ணே தெரியாது, திரை இல்லாம இருந்தா மட்டும் நம்ம முகமா தெரிய போது, குருடனை போய் நம்ம என்னத்தை பார்க்க போறோம், அது அவ்வளவு நல்லதா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு மன்னர் திரையை தொங்க விட்டார். திரை போட்ட உடனே கூட வந்த சிசிய பிள்ளைக்கு மனம் உறுத்துது. நம்ம குருநாதருக்கு திரையை போட்டு மறைச்சு வச்சுட்டா இந்த மன்னன் எப்படியாவது குருநாதருக்கு உணர்த்தணும். நேரடியா சொல்ல முடியாது இல்லையா. மன்னன் புலவரை, ஐயா குருநாதா இடையில திரைச்சியில தொங்குதுன்னு சொன்னா என்ன ஆகும்? புலவர் மன்னன் தண்டனை கொடுத்துருவான். ஆனாலும் பயத்தோட, இதுதான் தமிழ் கௌரவ நல்லுலகம், இந்த தமிழ் என்னெல்லாம் செய்யாதுன்னு கேட்கறாங்கல்ல, தமிழ் சோறு போடுமான்னு கேட்கறான் பல யோசிக்கப்பயல். நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ அவர் சொல்றாரு பாருங்க, சிசிய பிள்ளை சொல்றாரு, குருநாதா சிவசிதம்பரம்னார். சிவசிதம்பரம்னு சொன்ன அடுத்த வினாடியே சொன்னாரு எல்லாம் அருணாச்சலம், திருவண்ணாமலையை சொன்னார். ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? சிதம்பரத்துல ஒரு திரைச்சீலை தொங்குது, அதை அவர் சொல்லாம சொன்னாரு. இப்ப புலவர் புரிஞ்சுக்கிறாரு, நமக்கு முன்னால திரைச்சீலை தொங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா அருணாச்சலேஸ்வரர் சொன்னார், அண்ணாமலையார. அது நெருப்பு தளம். சொல்லி முடித்த அடுத்த வினாடிய திரைச்சீலை தீப்பற்றி எரிந்தது. வரலாறு சொல்லு. எவ்வளவு மகத்துவ வாய்ந்த கதைகள். மன்னன் நடுங்கி போன, ஆகா கண்ணு தெரியாது நினைச்ச இவ்வளவு பெரிய மகத்துவமா இருந்திருக்காரு. புலவரே மன்னித்து விடுங்கள், உங்களை தாழ்வாக எண்ணியது என் தவறுதான், மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு கேள்வி கேட்டேன், என் கையில ஒரு பொருள் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க, நிறைவா வச்சுக்கிறோம். இப்ப சொன்னாரு, கலை இல்லை சிலை பிடித்து ஏன் நிற்கிறாய் என்று ஒரு வார்த்தையை சொல்றாரு. இது ஒரு நீளமான கவி. அதை சொல்றாரு, பெரிய அரண்மனைக்குள்ள கலை என்ற மான் இல்லை, சிலை என்ற வில்லு ஏண்டா வச்சிருக்கான்னு கேட்டாரு. வில்ல ஒடிச்சு கீழே போட்டுட்டு அந்த யாழ்ப்பாண நகரம் அந்தக கவி வீரராகவனுக்கு என்ற செப்பு பட்டையும் இருந்துச்சு. இருக்கா இன்னைக்கு யாழ்ப்பாண நூலகம் எரிச்சதுல போய் சேர்ந்துச்சு. தமிழனுக்கு மரியாதை இல்லை, தமிழுக்கு மரியாதை இல்லை, ஆனாலும் நம்மளும் தமிழன்னு சொல்லிக்கிட்டு திருறோம். என்ன கொடுமை இது! இன்னைக்கு உள்ள உலகத்தில் இந்த நாட்டில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத பிடிக்குது இல்லையா? தனியா போனா நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டு பாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியுதா? இல்லை இல்ல. எங்க வந்து நிக்கிறோம் நம்ம? ஏன் இந்த அவல நிலை, எதற்காக என்பதை என் தமிழ் பெருமக்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழ் இந்த உலகத்துக்கே மூத்த மொழி. தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை எல்ல சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூடு நல்லுலகம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று இறைவனை பாடும் பொழுது பெரிய புராணத்திலே பாடுகிறார் சேக்கிழார் பெருமான். சிவபெருமான் சொன்னது போல சொல்லி இருக்கிறார். அதான் உண்மை. சுந்தரா அர்ச்சனை பாட்டே ஆகும், சொற்றமிழ் பாடுக என்றார், தூமரை பாடுவாயார். இறைவனுக்கே பிடித்த மொழி இந்த தமிழ். ஆனாலும் பேசிட்டேன் நீச பாஷைன்னு என்ன செய்யலாம்?
சிந்தித்து பாருங்கள். தமிழர்களாகிய நாம், உலக நாடுகள் எல்லாம் தமிழை கொண்டாடுது, நாம தமிழர்கள் தமிழை துச்சமா மதிச்சுட்டோம். அதனாலதான் வந்தயம் போனவெல்லாம் புரடியில் அடிக்கிறேன். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். அதனால என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற அச்சத்திலேயே இந்த மக்கள் பயத்திலே வச்சாச்சு. ஹிட்லர் கேட்டாராம், ஹிட்லர் மக்களை பதட்டத்தில் வச்சிருப்பானா, கூட இருந்த அதிகாரி கேட்கிறாரு உதவியாளர், ஏன் இந்த ஏழை எளிய மக்கள் இந்த பாடுபடுத்தி வைக்கிறான்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படித்தான் இருக்கணுங்க, ஏன் பதட்டத்திலே இருந்தா தான் வேற சிந்தனை வராது. ஒருவேளை சிந்தனை வந்தா நம்மளோட பதவிக்கு ஆபத்து, அப்ப தெளிவில்லாம வச்சுக்கணும் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணானா ஹிட்லரு. அதான் இங்க நடக்குது. ஒன்னு சாராயம், இன்னொன்னு திரைக்கவர்ச்சி, இன்னொன்னு சாதி மத போதை, இத்தனை ஊட்டி இந்த மக்களை பிளவுபடுத்தி தான் வாழ்வதற்கு வகுத்திருக்கிறார்கள் என்று கூடுவோம் தமிழ் மக்கள் ஒன்றாக என்பதை நினைவு கொள்ளுங்கள். இடத்தை பார்க்கின்ற பொழுது உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வுதான் நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலாய் நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும், நிறைவில் காணும் மன வேண்டும். இறைவா அதனை தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வுதான் நிலை வேண்டும். இமயமும் குமரியும் இணைந்திடவே என் கோயில் வந்திணைந்திடவே, குமரியில் இணைந்திடவே எங்கும் இருமன் இணைந்திடவே, சமயம் யாவும் தலைத்திடவே, யாவும் தலைத்திடவே, சத்தியம் நெறியில் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விதான் நிலை வேண்டும். அன்பும் அவனும் கலந்திடவே, அழகில் வையம் வளர்ந்திடவே, மரணம் கலந்திடவே, அழகில் வையகம் வளர்ந்திடவே, நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே, மனிதன் வாழ்ந்திடவே, நேர்மை நெஞ்சில் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விதான் நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும், இறைவாக நீ தர வேண்டும். சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலாய் நிலை வேண்டும். நன்றி நன்றி நன்றி. உயர்வு தாழ்வில்லாத பேதம் அகல வேண்டும். தலைவலிக்கு மாத்திரை போட்டோம்னா தலைவலி நிக்குது, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டா காய்ச்சலும் நிக்குது. ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஊசி மாத்திரை போட்ட உடனேயே தலைவலி காய்ச்சல்லாம் நிக்குது. இந்த சர்க்கரைக்கு மாத்திரை போட்டா நிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன திட்டம்? என்ன நடக்குது இந்த நாட்டில்? பிறக்கிற பிள்ளைக்கு சக்கரை நோய் இருக்கு, போய் சேர்ற போதும் சக்கரையோட போய் சேர வேண்டியிருக்கு. சரி, ஒழுங்கா உடல் உபாதை இல்லாமல் உடல் உறுப்புகளை கெட்டு போகாம சாக முடியுமா தான் காலை எடுக்கிறேன், கையை எடுக்கிறேன், கடைசியா எல்லாத்தையும் இழந்து சாக வேண்டியது இருக்கே. எப்படி மகத்துவம்? அப்படின்னா என்ன நடக்குது நமக்கு பின்னால? இது என்ன திட்டம்? இது மாத்திரை, மருந்து மாத்திரை என்பது மக்களுடைய நோயை போக்குறதுக்கு தான் மருந்து மாத்திரை. நமக்குள்ள இருந்தது பெரிய சித்த மருத்துவம். இந்த உலக நாடுகளுக்கே முன்னுதாரணம் நமது சித்த மருத்துவம். அப்படிப்பட்ட சித்த மருத்துவம் அரசு மருத்துவமனையில் ஒரு பிரிவா நடத்துறாங்க, பார்த்துருக்கீங்களா? அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று இருக்கு. ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? ஏன் கொடுக்கலன்னா அதில் கமிஷன் கிடைக்காது. வெளிநாட்டுக்காரன் கொடுக்குற கமிஷனுக்கு ஆசைப்பட்டு என் மக்கள் அப்படி கொள்றீங்களடா, நியாயமா? அது மனசாட்சி வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? சட்டப்படி செஞ்சா எவ்வளவு பெரிய தப்புன்னு செய்யலாம் அந்த நாட்டில். அது எந்த காலமும் சரி, இந்த காலம் இல்லை, இனி வரும் காலங்கள் எப்படின்னு தெரியல. ஆனா எல்லா நாளும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. எப்படின்னா என்ன சட்டப்படி செஞ்சா எவ்வளவு பெரிய தப்புன்னு செய்யலாம். ஊருக்குள்ள சீட்டாடுனா பிடிச்சு கொண்ட உள்ள வைக்கும் காவல்துறை, ஊருக்குள்ள சீட்டாடுனா பிடிச்சு கொண்ட உள்ள வைக்கிற காவல்துறை. அலைபேசியில ஆன்லைன் ரம்மின்னு ஒன்று வந்து இது வரைக்கும் 300 பேர் செத்தாச்சு, காவல்துறை அதிகாரிகள் பல பேர் உள்பட. எந்த தடுப்பு நடக்கல. அதை நீக்க ஒருத்தருக்கு எண்ணம் இல்லை. அதை பத்தி யாரும் வாய் திறக்கவும் இல்லை. எல்லாம் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு, எவ்வளவு பெரிய கொடுமை. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சு விற்கிது அரசாங்கம். அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், நாங்கள் தான் எல்லாருக்கும் தடை போடுவோம், தமிழகத்தை தலை நிமிர செய்வோம். பூரா தலை குனிஞ்சு கிடக்கு. என்ன செய்ய? கேட்க முடியுதா? யார் பாப்பா? என்ன போய் சொல்றது? அத்தனையும் தப்பு தப்பா இருக்கே. ஆனாலும் பேசக்கூடாது. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். அது என்ன? அப்படித்தான் இருக்கு நிலவரம். எங்க செய்ய? எத்தனையோ வரலாறுகள் எத்தனையோ இருக்குது இந்த நாட்டில். அவ்வளவு இருக்கு. வேளாண் குடிமக்கள் ஒவ்வொரு வருடங்களும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அரசாங்கம் அறிவிக்குது
வறட்சி மாவட்டம்னு விவசாயிகள் இறந்துட்டாங்க. நாட்டுல எதுக்கெல்லாம் என்ன செய்யல, தமிழ் மீது பற்றில ஒருத்தர் பல மொழியும் தெரிஞ்சவர், மொழிகளை ஆய்வு பண்றதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி. வீட்டுல உட்கார்ந்து எல்லா மொழியும் படிக்கிறார். தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு என்னென்ன இருக்கோ அத்தனை தேடி தேடி படிக்கிறாரு. படிச்சவரை வீட்டுக்காரம்மா கேட்குது, ஏயா வேலை குழப்பத்து இதே படிச்சா சோத்துக்கு என்ன பண்றது, சோறு முக்கியம் இல்லையா, புள்ள ஊட்டியை வச்சுக்கிட்டு குடும்ப வறுமையில் இருக்கேன்னு திட்டினா அந்த அம்மா. அவர் சொன்னாரு, அப்படிலாம் நினைக்காதம்மா, மொழி ரொம்ப முக்கியம், மொழி உணர்வு நமக்கு இருக்கணும். மொழியை இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவோம், இனத்தை இழந்து விட்டால் இந்த நாட்டை இழந்துருவோம், வளத்தை இழந்துருவோம், அப்புறம் சொந்த நாட்டில் அகதிகளா வாழணும், கையேந்திர நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தமா சொன்னார். கேட்டுட்டு சொன்ன அந்த அம்மா, சரி சரி நல்லா படிங்க, நேரம் இல்லாம ஓய்வு இல்லாம நீங்களே படிங்க, படிச்சு என்னத்துக்காக போகுது, படிச்சு என்னத்துக்காக போகுது, இல்லை படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னா, படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு அவர் கோவம் வந்துருச்சு. இப்படி மோசமான வார்த்தையை சொல்றாரு, உன் கூட வாழ்க்கை வீணா போச்சு, இனிமே உன் கூட இருக்க மாட்டேன்னு ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, வேற நாட்டுக்கு போயிட்டார். நாட்டில் போய் தங்கி இருக்கிறாரு கொஞ்ச காலம், பல ஆண்டுகள். அங்கே இருந்த மொழிகள் எல்லாம் கத்துக்கிறாரு. இவருக்கு எல்லா மொழியும் தெரியும் என்பது அந்த நாட்டுக்குள்ள பல பேருக்கு பல விதமா தெரிய வந்துருச்சு. அப்படி இருக்கிற போது அந்த நாட்டுக்குள்ள பெரிய ஒரு குற்றச்சம்பவம் நடக்குது. எப்படி, அரசாங்க கருவூலத்தில் ஒரு 10-20 பேர் வந்து களவாண்டுக்கிட்டு திருடி போயிட்டாங்க. திருடிக்கிட்டு தப்பிச்சு போனா காவல்துறைக்கு ஒரே தலைவலி, தடயத்தை கண்டுபிடிக்கணும்ல, ரொம்ப நேர்த்தியா தடயமே இல்லாம திருடி இருப்பாங்க இவ்வளவு, இந்த விஞ்ஞானம் மாதிரி. அப்படி திருடினோடனே அந்த இடத்துல கண்டே பிடிக்க முடியல. ஆனா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு தப்பு செஞ்சிருவோம்ல, ஒரு தவறு நடந்து போச்சு. என்னாச்சு, எல்லாத்தையும் திருடிட்டு போனவன் வந்தவல்ல ஒருத்தன் ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருப்பான் போல, அந்த நாயை விட்டுட்டு அவசரத்துல அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. நாய் இங்க சிக்கிருச்சு. இப்ப நாய் சிக்கின உடனேயே காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரே குழப்பம், அந்த நாய் வேற்றுமையா இருக்கே, என்ன சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது, கண்டுபிடிக்கணும், இந்த யார் நாய் எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கணும்ல. முதல்ல எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். எந்த பிராணியை யார் வளர்க்கிறார்களோ அந்த பிராணிக்கு அவர்கள் மொழி பரிச்சயமாகிவிடும். இது யதார்த்தம். இப்ப தமிழர்கள் நாய் வளர்த்திருந்தா தமிழ்ல கூப்பிட்டா வந்துடும், இந்திக்காரன் நாய் வளர்த்தா இந்தியில கூப்பிட்டா வந்துடும், கன்னடத்துல நாய் வளர்த்திருந்தா கன்னடத்துல கூப்பிட்டா வந்துடும். எந்த மொழி, அதுதான் யதார்த்தம். இப்ப பல மொழியும் தெரிஞ்ச ஒருத்தர் அங்க இருந்தாரா, அவரை கூட்டிட்டு போய், ஐயா இங்க வாங்க, இந்த தடயத்தை கண்டுபிடிக்கணும், நாய் மட்டும்தான் இருக்கு தடயம், இந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டது எப்படியாவது கண்டுபிடிங்க. அவர் ஒவ்வொரு மொழியா சொல்லி அந்த நாயை கூப்பிட்டாரு. ஒரு மொழியை சொல்லி கூப்பிடும் போது நாய் திரும்பி பார்க்குது, உடனே கிட்ட வருது, அதே மொழியில நாயை அரவணைக்கிறாரு. இப்ப காவல்துறைக்கு சிக்கல் தீர்ந்தது. இந்த மொழிக்காரர்கள் தான் இந்த நாயை வளர்த்திருக்கிறார்கள், அவர்கள் தான் திருட வந்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அந்த நாட்டில் போய் அவங்களை கொண்டு வந்து சிறையில் அடைச்சாச்சு. இப்ப கண்டுபிடிக்க காரணமா இருந்த இந்த மொழி பற்றாளர், அவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும்ல. உடனே அந்த அரசாங்கம் கேட்குது, ஐயா தீர்க்கவே முடியாத இந்த வழக்கை கண்டுபிடித்தவர் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும், எங்க நாட்டில் குடியுரிமை வேணுமா, தர்றோம், வேண்டான்னாரு. பணம் வேணுமா, கோடி கோடியா தர்றோம், வேண்டாம். நிலவளம் வேணுமா, ஏக்கர் கணக்கில் வேலை கணக்கில், இல்ல பங்களாதிகள் வேணுமா, வேண்டாம். என்னதாயா வேணும், இவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை பண்ணியிருக்கிறீங்களே. அவர் சொன்னார், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை மட்டும் செய்யுங்க. என்ன விருப்பம், தயவு செய்து கோச்சிக்காம இந்த நாய்க்குட்டியை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டார். அவருக்கு ரொம்ப குழப்பம், நாய் எதுக்கியா கேட்குற, அது களவாணி பயலுக்கு வளர்த்த நாய், அதை கொண்டு போய் நீ என்ன செய்ய போற. இல்லையா, அந்த நாய் தான் வேணும். ஏன், நான் இந்த மொழியெல்லாம் தேடி தேடி படித்தேன், இந்த மொழியெல்லாம் தேடி தேடி படிக்கிற போது என் வீட்டுக்காரம்மா கேட்டா, இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டா, இந்த நாய் கேட்டுச்சுன்னு அந்த நாய்கிட்ட கொண்டு போய் சொல்லணும், அதனால நாயை என்கிட்ட கொடுத்துருங்க. இப்ப யோசிங்க, நாய்க்கு எத்தனை அறிவு, 5 அறிவு. 5 அறிவு உள்ள மிருகம் கூட மொழி பற்றோட இருக்கேன், நமக்கெல்லாம் 6 அறிவுன்னு சொல்லிக்கிட்டு தர்றோமே, ஒன்றும் சொல்லக்கூடாது. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். 1.5 கோடி பேர் வட இந்தியர்கள் இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு. 1.5 கோடி பேர் இந்திக்காரர்கள் நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் 37 லட்சம் பேரை ஓட்டுரிமை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே. 37 லட்சம் ஓட்டுரிமைனா நாளைய வாழ்க்கையை யார் தீர்மானிக்க போறா என்பதை பாருங்கள். பள்ளிக்கரணையில ஒரு இந்திக்காரன் ஏறி தடுமாறி விழுந்து செத்து போனார்கள். செத்து போன இந்திக்காரனுக்கு 1000 பேர் இந்திக்காரன் போராடுறேன், நம்ம ஆளு கீழே விழுந்தா தூக்கி விட ஆள் இல்லை, வேடிக்கை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து இந்திக்காரன் விழுந்து செத்ததுக்கு 1000 பேர் போராடுகிறார்கள். 100 காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் அடக்குவமும் கலச்சிருவம் கூட்டத்தை அவங்க முயற்சி பண்ணா அவங்க மண்டையை உடைச்சிட்டாங்க கல்லை விட்டு வீசி. எவ்வளவு பெரிய கொடுமை, என்ன நடக்குது இந்த நாட்டில். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மம் யதார்த்தம் நிதர்சனம், அதை பற்றி பேசுறதுக்கு மனசு இல்லையேங்கிறது தான் பெரிய வருத்தம். ஆகையினால் இந்த இடத்தினுடைய சிறப்பை எண்ணிக்கொண்டே இருக்கலாம். அத்தனை கதைகளும் காரணங்களும் இருந்தால் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், இளமை கொஞ்சம் திறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது
போது உலக உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தா இனது கூட மிதிக்கும் மதியாதாரை வாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அப்பை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அது இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் உனை போலே அளவோடு உறவாட வேண்டும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நீயுனாலும் சேர்ந்திருந்தோம் நிலவுவானும் போலே நான் நிலவை போல தேய்ந்து விட்டேன் நீ வளர்ந்த நாளே நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே அந்த நிலவை போல தேடி விட்டேன் நீ வளர்ந்த நாளே என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாத வாழ்வு நிம்மதியே கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது கருணல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நன்றி 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 ஒருத்தருக்கு தலைவலி வந்துருச்சு தலைவலி பல விதமா வருது ஆமா ஆமா பொருட்கள் வலிக்குது உடம்புக்கு சரியில்லைன்னா தலைவலி வருது குடிச்சு புடி தொல்லை பண்ணி தலைவலியை உண்டாக்குறாங்க நாட்டுல பெரிய தலைவலியாத்தான் இருக்கு ஆனாலும் ஒத்த பக்கமா தலையை வலிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அவர் போய் நண்பர்கிட்ட வைத்தியம் கேட்கிறார் ஏப்பா ஒரே பக்கமா தலையை வலிக்குது ஏதாவது வைத்தியம் சொல்லுவேன் அவர் சொன்னாரா 2 குரங்கு கையை ஒடிச்சு யானை பால் கறந்து அதை தேய்ச்சிக்கையா தலைவலி போயிரும் 2 குழந்தை 2 குரங்கு கையை ஒடிச்சு யானை பால் கறந்து அதை தேய்ச்சிக்கையா சரியா வந்துரும் குரங்க பிடிக்கிறதே சிரமம் அதுலயும் குரங்கு கையை வேற ஒடிக்கணும் ஒரு குரங்கு இல்ல 2 குரங்கு யானை பாலை எப்பயா கறக்கிறது யாரு பார்த்து கறக்க முடியும் எவ்வளவு ஒரே முடியாது மிதிக்கப்பட முடியல ஆனாலும் சொன்னாரு இது அப்படி இல்ல கதை இதுக்குள்ள மகத்துவமான அர்த்தம் இருக்கு சித்தர் பாட்டு இப்ப 2 குரங்குக்கு முசுன்னு ஒரு பேர் இருக்கு கரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி முசு என்றால் குரங்கு குண்டம் என்றால் ஆயுதம் அந்த மன்னன் குரங்காக இருந்தான் முற்பிறவியிலே ஒரு வில்வ மரத்துல உட்கார்ந்து கீழே இருந்த சிவலிங்கத்து மேலே அந்த குரங்கு சேட்டையோட கிளையை உழுப்பியதனால் அந்த வில்வ இலை விழுந்தது பார்வதி வெகுண்டு பார்க்க பரமசிவன் சொன்னாராம் விழுந்தது அது அராஜகமா செஞ்சால் விழுந்தது வில்வம் தானே அல்வானா இனிக்கத்தானே செய்ய அதனால அவனை வெகுளாது அவனுக்கு ஒரு வரம் கொடுப்போம்னு கொடுத்தது மறுபிறவிலே சக்கரவர்த்தியாக பிறப்பாயின்னு வரம் கொடுத்தாராம் சிவபெருமான் அப்படி சக்கரவர்த்தியா பிறக்கணும்னு சொன்னோன்னே குரங்கு கேட்டுக்கிச்சான் ஐயா நான் சக்கரவர்த்தியா பிறந்தாலும் இந்த முகம் மாறாம எனக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனாலதான் குரங்கு முகத்தோட குந்தம் என்ற ஆயுதத்தோட வந்த மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி எங்க கரூரை தலைநகராக கொண்டு ஆண்டான் அந்த முசுன்னா குரங்கு தானே 2 குரங்குனா என்ன சொல்லணும் முசுன்னா குரங்கு முசுன்னா 2 குரங்கு புரியுதல்ல முசு கையை ஒடிக்க சொன்னாலே முசுவோட கையை சேர்த்தா முசுக்கேன்னு ஒரு இலை இருக்கா எல்லாத்துக்கும் தெரியுமே உங்க எல்லாருக்கும் அந்த முசுக்க இலையை பறிச்சு அதுல யானை பால் கறக்க முடியாது யானைக்கு இன்னொரு பேர் இருக்கு அத்தின்னு பேரு அந்த அத்தி மரம் இன்னைக்கெல்லாம் ஆலயங்கள் தோறும் இருக்கு அந்த அத்தி மரத்தை ஒடிச்சா பால் வரும் அத்தி மரத்து பாலும் முசுக்க இலையும் ஒன்னா சேர்த்து கசக்கிட்டு தேய்ச்சா தலைவலி போகும்னாங்க யாருக்காப்பா எவ்வளவு மகத்துவம் இருக்கு எவ்வளவு சித்தர்களுடைய பாடல்கள் நமக்கு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க ஆனாலும் அதை பத்தி கவலையே இல்லை ஏதோ எக்கேடு கட்ட போட்டு நமக்கு வர்றது வரணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே எப்படி பயிற்சி நிலைமையை சொல்லுங்க நினைச்சு பாருங்க எத்தனை கதைகளும் காரணங்களும் காரியங்களும் இந்த நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள் ஏனென்றால் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வீடு சமைச்சு சாப்பிட்டோமா
சமைச்சு சாப்பிட்ட காலமெல்லாம் மலை ஏறிடுச்சு இப்போ. ஆமா ஆமா, இப்போ சமைச்சு சாப்பிட்டதை விட்டுவிட்டு நகரங்களுக்கு போனால், இப்போ ஆலங்குடி போனால், கரம்பக்குடி போனால், புதுக்கோட்டை போனால், இந்த பக்கம் திருவோணம் போனால் கடைகளில் ஏதாவது உணவுகளை வாங்கிட்டு வர்ற வழக்கம் நிறைய வந்துருச்சு. ஒரு சில இடங்கள்ல சமைச்சு சாப்பிட்றோம். ஆனாலும் மனிதர்கள் இப்படி மாறணும்னு பார்த்தாம விலங்குகள்லாம் வேட்டையாடுறதை விட்டுட்டு இப்போ எல்லாம் அந்த மாதிரி சமைக்காம வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு. எங்க போய் வாங்க முடியாது தெரியலா? எங்க நம்ம ஆளு எல்லாம் சுற்றுலா போறோம்னு போறாங்கல்ல, ஆமா சும்மா இருக்கிறாங்களா? பார்த்தா மயிலுக்கு எதையாவது போடுறது, குரங்குக்கு எதையாவது போடுறது, யானைக்கு எதையாவது போடுறது, மானுக்கு எதையாவது போடுறது, இவங்க என்னத்தையாவது கொண்டு போய் கிரங்குக்கு அந்த விலங்குகளுக்கு அக்கறையோட போடுற மாதிரி போட்டுட்டு வர, அது நாளைக்கு வர மாட்டாங்கன்னு இன்னைக்கு பிச்சை எடுக்கிற வரைக்கும் மாறிடுச்சா இல்லையா? இப்படி காட்டுக்கே ராசா சிங்க சதுரகிரி எல்லாரும் போகும்போது பார்க்கத்தானே போறோம். அப்ப அந்த காட்டுக்கே ராசா சிங்கம் இல்லையா? சிங்கம் வேட்டையாடி தானே சாப்பிடணும். சிங்கம் அவர் தான் தலைவர். ஒரு சிங்கம் இருந்தாலும் அவர் தான் தலைவர். தலைவர்னா கூட ஒரு எடுபடி இருக்கும்ல, அந்த தலைவர் சிங்கத்துக்கு ஒரு எடுபடி இருந்துச்சு. ஆமா, நீங்க ரொம்ப கட்டாதீங்க. அந்த தலைவர் சிங்கத்துக்கு எடுபடியா ஒரு நரி இருந்துச்சு. நான் கதை தான் சொல்றேன், கதையா மட்டும் பார்க்கணும். உங்க கற்பனைக்கு என்ன தோணுதோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை, கோழி முட்டை, அம்மிக்கெல்லாம் உடைக்கும். இப்ப நரி தானே எடுபடி. சிங்கத்துக்கு பசி வந்துருச்சு. நரிய பார்த்து சொல்லுது, டேய் போய் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண, வைத்த பசிக்குதுன்னு. சிங்கம் காட்டுக்குள்ள விழுந்து ஓடுது. நரி பதறி போய், தலைவருக்கு பசிக்குதாமல, சாப்பாடு ஏதாவது ஏற்பாடு பண்ணல, நம்மளை போட்டு தள்ளிடுவானே, என்னடா செய்யணும்னு ஓடுனாச்சு. நரி ஒரு ஒண்ணும் சிக்கல, ஒண்ணுமே சிக்கல. கடைசியா பாருங்க, ஒரு கழுதை சிக்கிருச்சு. கழுதை சிக்கினா எப்படி போய் சொல்றது? தலைவருக்கு வயசு பறிக்குதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு, திங்கிறதுக்கு சொன்னா வருமா? கழுதை பின்னங்கால் புரடி வரைக்கும் ஓடி போயிருமே, உதயிறது அப்புறம். இப்ப கழுதைகிட்ட போய் நரிக்கிட்ட கொஞ்சம் தந்தரா இருக்கும்ல, நரி தந்தரம். இப்ப நரி போய் பேசுது, கழுதையாரே நல்லா இருக்கலாம்? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு பொழுது விடிஞ்சது, உங்களுக்கு தான் யோகம். நரி கழுதையை பார்த்து எப்படி கழுதை கேக்குது, எனக்கு யோகமா? என்ன பாரு யோகம் வரும்னு என் படத்தை தானே எல்லாரும் மாட்டிருந்தா, இப்ப எனக்கே யோகம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நம்ம தலைவர் இருக்காருல்ல, யாரு? சிங்கம். ஆமா, அவருக்கு ரொம்ப காலமா தலைவரா இருந்துட்டாராம். சரி, மாத்தி வேற யாரையாவது தலைவரா வைக்கலாம்னு யோசிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, கழுதை சொல்லுங்க, நல்ல விஷயம் தானே. ஒரே தலைவரா வச்சிருந்தா உருப்பிடுமா நாடு? 2 வருஷத்துக்கு 2, 5, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அமெரிக்கா மாதிரி மாத்தினா தானே எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஒரே குடும்பத்திலேயோ இல்ல ஒரே ஊருக்குள்ளே தலைவர் இருந்தா விளங்காது. அதனால என்ன செய்யணும், மாத்தி வைக்கிறது நல்ல விஷயம் தான் கழுதை சொல்லுச்சு. நான் சொல்றது கழுதை கதை, நீங்க நினைச்சுக்கிட்டா நான் பொறுப்பு இல்லை. இப்ப கழுதை சொன்ன உடனே நரி சொல்லுது, ஆமா அப்படி தலைவரை மாத்தலாம்னு முடிவு பண்ணா நம்ம தலைவர் யாரைடா தலைவரா வைக்கலாம்னு யோசிச்சிருக்கிறாரு. சரி, அப்படி யோசிச்ச நேரத்துல உன் பேர் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. தலைவர் பதவியை உனக்கு கொடுக்கலாம்னு என்னைய விட்டு கூட்டிட்டு வர சொன்னாரு, அதுக்கு தான் வந்தேன்னு சொன்னுச்சு கழுதை. நரி கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம், தலைவர் பதவி தேடி வருது, விட்டுறலாமா? பணம் கொடுத்து தானே பதவியை பெற வேண்டியிருக்கு. ஆனாலும் பாருங்க, அது பதவி தேடி வருது, விட்டுறக்கூடாதுன்னு கழுதை நம்பி அங்க வந்துச்சு. சிங்கம் ஏற்கனவே பசியில இருந்துச்சு, இந்த விஷயம் அதுக்கு தெரியாது இல்ல. உடனே கழுதை வந்தோடனே பாஞ்சு அடிச்சு சாப்பிடலாம்னு பாஞ்சிச்சு. கழுதை தப்பி ஓட திரும்பிச்சு பாருங்க, தலையில இருந்த காது 2 அத்துக்குச்சு. கழுதை காது இல்லாம ஓடுது, பின்னாலே நரி ஓடுது. கழுதையை பார்த்து கேக்குது, என்னையா பொசுக்குன்னு ஓடியாந்துட்டேன்? அட பாப்பா, நீ என்ன தலைவர் பதவி கொடுப்பான்னு சொன்னா அவன் காதை பிடிச்சி அக்கிறேன், நான் வரலேச்சு. பாரு எதுக்கு காதை எடுத்தாரு தெரியுமா? நீ தலைவர் ஆயிட்டேன்னா உன்னை என்ன செய்யணும், உன் தலையில கிரீடம் வைப்பாங்க. மகுடம் சூட்டி அழகு பார்க்கணும்ல, மகுடம் சூட்டும் போது காது இருந்தா இடைஞ்சலா இருக்கும், அதுக்கு தான் காதை எடுத்தாருன்னு சொல்ல கழுதை நம்பிருச்சு. தலைவர் பதவி இல்ல. அப்புறம் 2வது முறையா வந்துச்சு. இப்பவும் சிங்கம் அடிச்சு போடலான்னு பாஞ்சிச்சு. கழுதை பதவிக்கு தப்பிச்சு ஓட திரும்பிச்சு, வால் அத்துக்குச்சு. இப்ப கழுதை வால் இல்லாம ஓடுது, பின்னாலே நரி ஓடுது. என்ன கழுதை சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிற, நில்லுன்னா நிக்காம ஒடியாந்துக்கிற. அட பாப்பா, அவன் காதை பிடிச்சி வைக்கிறான், இந்த வாழை பிடிச்சி அத்து விட்டா இருக்கிறது உயிர். அதை சொல்றீங்க நிலைமையை பத்தி எப்படி தெரியும்? ஆமா, எல்லாம் போச்சு, இன்னும் உயிர் தான் இருக்கு. கவலைப்படாத. தலைவர் இந்த காதை எதுக்கு எடுத்தாருன்னு சொன்னா, அது மாதிரி வாழை ஏன் எடுத்தாரு? நீ தலைவர் ஆயிட்டீங்கன்னா உன்னை சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும். நீ சிம்மாசனத்துல உட்காரும் போது இந்த வாழை இடைஞ்சலா இருக்கும்ல, தோணுதா இல்லையா உனக்கு? அதனாலதான் வாழை எடுத்தாருன்னு சொல்ல நம்பிருச்சு கழுதை. நம்மளும் 79 ஆண்டு காலமா நம்புறோம்ல, அது மாதிரி நம்பி கழுதை நேரா சிங்கம் இருக்கிறதுக்கு வர, சிங்கம் இப்ப பாத்துச்சு 2 தடவை தப்பிச்சு போயிடுச்சு இல்ல, விட்டு வைக்க முடியுமா? ஒரே அடி கழுதை செத்தே போச்சு. கழுதை செத்தோன்னு நரிக்கு உத்தரவு ஓடுது, தலைவர் சிங்கம் தூக்கிட்டு போ, தோலை உரிச்சு சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வானுச்சு. கழுதையை தூக்கிட்டு போய் நரி உரிச்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு, கழுதைக்கு இருந்த அந்த மூளையை மட்டும் நரி சாப்பிட்டுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து தலைவர் சிங்கத்துக்கிட்ட வச்சிருச்சு. தலைவர் சிங்கம் பாக்குறாரு, ஈரல், தாம்பரங்க, குடல் எல்லாம் இருக்கு, கறி இருக்கு, எலும்பு இருக்கு, தோல் இருக்கு, அடட தலை இருக்கு, தலையில நாக்கு இருக்கு, அடே எங்கடா மூளையை காணு அப்படின்னு கேட்டுச்சு தலைவர் சிங்கம். கழுதை நக்கலா சிரிக்குது.
நரி நரி நக்கலா சிரிக்குது. ஏன்டா சிரிக்கிறான்னு சிங்கம் கேக்குது. என்ன தலைவரே, கழுதைக்கு மூளை இருந்திருந்தா ஒரு தரத்துக்கு 3 தடவை என் பேச்ச கேட்டு வாங்கிட்டு வந்து சாகுமா? மூளை இல்லாத கழுதைக்கு மூளை கேட்கறிய, உனக்கு மூளை இருக்கான்னுச்சு. சிங்கம் விடவிடத்து போச்சு. சிங்கமே யோசனை வந்துருக்கு. தட்டுங்க, ஒன்றும் பயப்பட வேணாம், தட்டுங்க அப்படின்னா சிங்கம் யோசிக்குது, நமக்கே மூளை இல்லைன்ட்டானே, ஒருவேளை நம்மளையும் அது மாதிரி ஆக்கி விடுவேன், அதனால உண்மையிலேயே மூளை இல்லாத கழுதைதான்னு சிங்கம் நம்பிருச்சு தலைவர். இந்த கதை எதுக்கு சொல்றேன்? 79 ஆண்டு காலமாக மனசாட்சியோட சிந்தித்து பாருங்கள் தமிழ் பெரியோர்களே. நம்மளை எல்லாம் மூளை இல்லாத கழுதையாக்கி நமக்குள்ளேயே பல குள்ள நரிகள் நம்மளை கொண்டு போய் சிங்கத்துக்கிட்ட அடமான வச்சதுதான் மிச்சம். வேற என்ன நீங்க கண்டீர்கள்? சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே. நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு என்ன வைத்திருக்கிறோம் என்று மொழி இல்லை, கலை இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை, அத்தனையும் இல்லை. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், அரசாங்கம் சொல்லுது. எத்தனை பேர் வளர்த்துருக்கிறீங்க சொல்லுங்க? வளர்த்துருக்கிறீங்களா? பிறந்த நாள் வந்தா கேக்கு வாங்கி வச்சு, அந்த ரொட்டி வாங்கி வச்சு, அதுல மெழுகுவர்த்தியை வச்சு குழந்தைய ஊத சொல்லி அழைக்கிற கலாச்சாரத்துக்கு மாறி இருக்கோம். அது நமது கலாச்சாரமா? அதுவா பண்பாடு? அது சரியா என்று யோசித்து பாருங்கள். ஒரு தம்பி துறையூர்ல இருந்து போற தையல் கலைஞர், தையக்கடை வச்சிருக்கிறவர், துணி தைக்கிறவர், ஐயா எங்க வாழ்வாதாரம் போச்சு, எங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசுங்கிறாங்க. நான் என்ன பேசி என்ன செய்ய? நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், விதைச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். அதனால இந்த ஆடை வடிவமைப்பு வந்தே சேர்ந்திருந்தா முழுமா சட்டதச்சு, அதனால எங்க பொழப்பு குறைஞ்சு போச்சு, எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பேசுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன நடக்குது இந்த நாட்டிலே? மரம் வளர்க்கணும். எத்தனை மரத்தை வெட்டி இருக்கிறோம்? ஒரு மனிதனுக்கு எத்தனை மரம் வேண்டும்? நாடு வெப்பமயமாகுது. அப்பேற்பட்ட வெப்பமயமாகுது, திடீர்னு காடெல்லாம் தீப்பிடிச்சு எரியுது. எங்க இருக்கு சிக்கல்னு யாரும் அதை பத்தி பேசல. மரம் வளர்க்கணும்னு பிறந்த நாள் என்றால் புத்தாடை உடுத்தி ஒரு இனிப்பு வழங்கி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் யாரேனும் ஏழை எளிய மக்களுக்கு அந்த குழந்தை கையால அந்த ஒரு உணவு வாங்கி கொடுத்தா அதுதான் சிறப்பு. அதுதான் இந்த நாட்டோட கலாச்சாரம். ஊதி அணைப்பது இருட்டு இல்லையா? விளக்க அணைக்கலாமா? விளக்க ஏத்துறதான வாழ்வு. ஆனா எப்படி மாறி இருக்கிறோம் பாருங்க. மேலை நாட்டு கலாச்சாரத்தை உள்ளே புகுத்தி நாம் எல்லாம் இன்று தடுமாறி திரிவதுதான் யதார்த்தம். பிறந்த நாள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அகவை தின நல்வாழ்த்துக்கள் என்று சொல்றோம். ஆனா அப்படியா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? நினைச்சு பாருங்க, நம்ம எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் விட்டுட்டோமே. எதுக்கு கோயிலை கட்டி வச்சோம்? பண்பாடு இருக்கு, நம்மகிட்ட இலக்கியம் இருக்கு, கலை இருக்கு, மொழி இருக்கு, அத்தனையும் மறந்து என்னத்தையோ கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று போய்கிட்டே இருக்கிறோம். மரம் நல்ல இழை தரும் அல்ல, மரம் பழம் தரும், காய்கறிகள் தரும், பறவைகள் கூடு கட்டக்கூடிய மரம் இருக்கணும். மரம் மனிதனுக்கு மரம் தான் பேரு. மனிதனுக்கு ஒரு பேர் இருக்கு மரம்னு. மரம்னா நமக்கு தான் மரம், பறவைகளுக்கு அது வீடு. ஒரு மரத்தை வெட்டி விட்டால் வாழக்கூடிய பறவை வீடு இழந்து விடும். நீங்கள் வீடு இழந்தால் எப்படி வாழ முடியாதோ அதுபோல பறவைகளும் துன்புறும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பறவைகள் மட்டும் அழிந்து விட்டால் 25 ஆண்டுகளிலே மனித இனம் அழியும் என்று விஞ்ஞானிகள் ஆய்வு சொல்லுது. அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த நாட்டிலே மரம் செடி கொடிகளை நட்டு வைப்போம். மரங்கள் நமக்கு மழை தரும். மழை வந்தால் ஆறு வரும், ஆறு வந்தால் ஊர் வரும், ஊர் வந்தால் உழவு வரும், உழவு வந்தால் சோறு வரும். அத்தனை ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கு. நீங்க கேரளாவில் முல்லைப்பெரியார் அணை இருக்குல்ல, அந்த அணைக்கு பக்கத்துல சிற்றணைன்னு ஒரு அணை இருக்கு. அந்த அணையை தூர்வார்னா பல லட்சம் கண்ணாடி தண்ணீர் நீர் திருங்கும். 40 வருஷமா தமிழ்நாடு அரசு போராடுது கேரளா அரசாங்கத்துக்கிட்ட. ஒரு 4 மரம் இருக்கு, அதை வெட்டுனா நாங்க தூர்வாரிடும்னு. குச்சை கூட ஒடிக்க முடியாதுன்னு கேரளா அரசாங்கம் சட்டம் போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் அத்தனை வெட்டி தூளாக்கிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன பண்பாடு? கேரளாவுடைய குப்பை தொட்டி தமிழ்நாடா? அத்தனை கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. கன்னியாகுமரி பக்கம் ஏதாவது கருத்து அதை பத்தி? இந்த நாட்டில் பிள்ளைகளை வளர்க்குறீங்களே, போடுற சாப்பிட்ற பொருள்ல இருந்து இந்த நெகிழி தாள்கள், இந்த தண்ணீர் போத்தல்கள், இதையெல்லாம் அங்கனைக்கான வீசக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு பண்பாடை கற்றுக் கொடுங்கள். பள்ளிக்கூடமெல்லாம் இப்ப கற்பிக்கிறது இல்லை, நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும், வேற வழி இல்லை. இப்படியே போட்டுட்டு போனா இந்த இடம் எவ்வளவு அசுத்தமாகும் என்பதை என் அறிவில் சேர்ந்த பெரியோர்கள் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாளைய தலைமுறைக்கு பிஞ்சு மனதில் நல்லதை விதைங்க ஐயா, நஞ்சதை விதைத்து விடாமல். நாளைய தலைமுறை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வளர வேண்டும் என்பதுதான் ஆதங்கம். கேரளாவில் பட்டா இடத்துல இருக்கிற குச்சியை கூட ஒடிக்க முடியாது, அந்த நாட்டோட சட்டம். ஆனா இங்க எங்கனே இருந்தாலும் வெட்டி போட்டு போகலாம். எப்படி வாழ்றோம் பாருங்க, இன்னும் நியாயம் இதெல்லாம். நம்ம வாழ்க்கை எங்க போய் முடிய போகுது? நம்மளோட முடியுமா? நமக்கும் பிள்ளை ஊட்டி இருக்கு, நமக்கும் பேரம் பேத்தி வரணும், இந்த உலகம் இன்னும் தொன்று வாழணும். அப்படின்னா இந்த நாட்டுக்கு மட்டும் ஏன் இந்த அவல நிலை? நியாயமா என்பதை சிந்தித்து பாருங்கள். காலதாமதம் காரியத்திற்கு கேடு. நிறைய வரலாறுகள் இருக்கின்றன, எத்தனையோ வரலாறுகள், எண்ணற்ற வரலாறுகள் இந்த நாடு கண்டிருக்கிறது. அத்தனையும் சொல்லணும் தான். இருந்தால் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அஞ்சலவைங்க, மனித நினைப்பதுண்டு
வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு. பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு. வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு. பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தார். அன்று பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்ந்து விட்டோம். அன்று பிறந்து விட்டோம் வெறும் பந்த வளர்த்து விட்டோம். மனது துடிக்கிறது, மயக்கம் பிறக்கிறது. அறிவு லாபம் என்ன? அவன் ஆட்சி நடக்கிறது. மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும். காட்டு மனமிருந்தோ கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். ஆளை விளங்கிட்டோ கடமை என அழைத்தோ. நான்கு சுவற்றுக்குள்ளே தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று. விரைந்து பயணம் செய்தார். விதியின் ரதங்களிலே விரைந்து பயணம் செய்தார். மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கடங்குதடா. அதையும் மயங்குதடா, திரு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை, கொடுத்து முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கடமை முடிந்ததடா. மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்வு நிலைக்கும் என்று. நன்றி 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 நன்றி. மரியாதைக்குரிய பாசமிகு என் மகன் அம்புக்கோயில் சுப்பிரமணியன் அவர்கள் ரூபாய் 301 வழங்கியிருக்கிறார்கள். அன்பு மகனுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி 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 நன்றி. இப்படி பாரணைத்தும் பொய்யனவை என்று பட்டணத்து பிள்ளையை போல் அது ஒரு என்ன சில இடங்கள்ல பட்டகாலே படம் கெட்ட உடியே கெடும்னு ஒரு பழமொழி இருக்கா. ஆரம்பிக்கும் போதே அங்கே ஒன்று விழுந்துச்சு. ஆமா 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 எல்லாருக்கும் 6 அறிவு இல்லை, 5 அறிவு இல்லை. இது விடுங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படி வரலாற்று பெற ஆய்வுகள் எல்லாம் நிறைய நமக்கு கற்றுக் கொடுக்குது. காவிரி ஓடுது, இன்னைக்கு ஓடுறது 3வது இடத்துல ஓடுதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுக்கு முன்னாலே காவிரி எங்க போச்சு? காவிரி பாண்டிச்சேரிக்கும் பூவத்தூருக்கும் இடையில போய் கடல்ல கலந்தது. அதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னே காவிரி அந்த அடையாறு பக்கத்துல போய் சென்னை கடற்கரையில கலந்தது. 3வதாகத்தான் இப்ப திருச்சி வழியாக போய் பூம்புகாரில் கலக்குது. 4வது முறையாக காவிரி இடம்பெயர போகுது என்று விஞ்ஞானிகள் ஆய்வு சொல்லுது. அப்படி விஞ்ஞானிகள் ஆய்வுப்படி எங்கே போகும் என்று கணித்திருக்கிறார்கள். ராமேஸ்வரம் பக்கத்துல போய் கடல்ல கலக்க போகுதான். அது வரைக்கும் நம்ம எல்லாம் எங்க இருப்போம்னு தெரியல. ஆனா ஆமா, அப்படி பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு இல்லை எப்போ நாளைக்கு நடக்கலாம், இல்லை ஒரு 100 வருஷம் கழிச்சு நடக்கலாம், இல்லை 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம். அது இயற்கை. அந்த இயற்கையான இன்னைக்கு ஓடுற காவிரி அப்படியே
ராமேஸ்வரம் போய் புகப்போகுது என்று சொல்லுகிறார்கள். அதுதான் வழியை தேர்வு செய்யும். அப்படிப்பட்ட பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு என்று முன்னோர்கள் சொல்லிவிட்டிருக்கிறார்கள். மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டில் தமிழ் மொழி பாடமாக இல்லை, விருப்ப பாடமாக மாறிவிட்டது. ரூபா நோட்ல சிங்கப்பூர்ல 3வது இடத்துல தமிழ் இருக்கு. மொரிசியஸ்ல இந்தியை சேர்த்து வைத்தார்கள். இந்தியை சேர்த்த உடனே மக்கள் கிளர்த்தெழுந்தார்கள். எங்களுக்கு இந்தி வேண்டாம் என்று ரூபா நோட்டை போட்டு எரிச்சாச்சு. எரித்த உடனேயே திரும்ப அரசாங்கம் தமிழை வைத்தது மொரிசியஸ் நாட்டிலே. இந்தியாவில் ரூபா நோட்ல தமிழ் எங்க இருக்குன்னு சிந்தித்து பாருங்கள். யாமறிந்த மொழிகளிலேன்னு பாடணுமே இந்த உலகத்திலே. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரை யாவருங்கள் தீதும் நன்னு பிறந்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். இன்னைக்கு தெரியுமா 12ஆம் வகுப்பு மார்க்கு எழுதி வரக்கூடிய அட்டை இருக்குல்ல, மார்க் ஷீட்னு சொல்றீங்களா, மார்க் அட்டை, அதுல மதிப்பெண் அட்டை. அந்த மதிப்பெண் அட்டையிலே முதல் மொழி தமிழ்னு தானே இருக்கணும். அது ஆங்கிலத்தில் லாங்குவேஜ் இருக்கு. லாங்குவேஜ்னா என்ன எழுதலாம்? எதை வேணாலும் படிக்கலாம், எதை வேணாலும் எழுதலாம். அடுத்து கணக்கு இருக்கு, ஆங்கிலம் இருக்கு, அறிவியல் இருக்கு, அந்த என்னென்ன மற்ற பாடங்கள் எல்லாம் பேர் முழுமையா இருக்கு. ஆனா முதல்ல தமிழ்னு இல்லாம லாங்குவேஜ்னு மாற்றப்பட்டிருக்கு. அதை பத்தி ஏதாவது சிந்தனை, அதை பத்தி யாருக்காவது வருத்தம், அதை பத்தி யாராவது கேள்வி? தேவையில்லை. காரணம் நமக்கு தேவை காசு கொடுத்தா சரி. கொள்கையே இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று கொடி பிடித்து கோஷம் போட்டு கும்மாளம் போட்டு கடைசியா கோவணம் கூட இல்லாம நிக்கிறமே. நினைச்சு பாருங்க. கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன், வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று கத்திக்கொண்டு மண்டை உடைந்த பொழுதும் கொடியை விடாது உயிர் விட்ட தியாகி கொடிகாத்த குமரன். அவருடைய மனைவி ராமாயி 1998 மரணம் அடைகிறார். இன்னைக்கு வரைக்கும் விதவையாக வாழ்ந்து அந்த மகானெல்லாம் நினைச்சு பார்த்தோமா? இந்த நாட்டுக்கு எண்ணற்ற தியாகிகள் உயிர் விட்டிருக்கிறார்கள், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்குமாக. அப்பேற்பட்ட தியாகிகள் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை பெரிய பணக்கார சொத்தை பூரா இழந்து நின்னாரே. கடைசியா மண்ணெண்ண வியாபாரம் பண்ணார். தென்னாப்பிரிக்கா போறாரு மகாத்மா காந்தி. தென்னாப்பிரிக்கா போற போது அங்கிருந்து அந்த சமுதாயங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் காசை வசூல் பண்ணி வாவு சிதம்பரம் பிள்ளை வறுமையா இருக்கிறாரு, இதை நாங்க கொடுத்தோம்னு கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு கொடுத்து விட்டாங்களாம். மகாத்மா இங்க வந்தோடனே யாருக்கிட்ட கொடுக்க சொன்னாருங்கிறத மறந்துட்டார். மறந்த உடனே என்ன பண்ணாரு? காசை செலவு பண்ணாம நாணயமா வேற ஒருத்தட்ட கொடுத்து வைக்கிறாரு. அவர் அந்த காசை பத்திரமா வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வருடங்கள் 2-3 கழியுது. வருடங்கள் கடந்த உடனே தென்னாப்பிரிக்காவிலிருந்து அந்த கொடுத்து விட்ட ஒருத்தர் வர்றாரு. வந்து வஉசி ஐயாவை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, நான் கொஞ்சம் காசு கொடுத்து விட்டேன், மகாத்மா கிட்ட உங்ககிட்ட வந்துச்சா? இல்லையே. கொடுக்கலையா? உங்க வறுமையை நினைச்சு தானே கொடுத்தான். இப்ப மகாத்மா கிட்ட போய் ஐயா கேட்கிறாரு, ஐயா வஉசி கொடுக்க சொல்லி பணம் கொடுத்து விட்டேன், நீங்க கொடுக்கலையாம? அப்பதான் அவருக்கே நினைவுக்கு வருது, மன்னிக்கவும், நான் ஒன்றும் செய்து விடவில்லை, பேரை மறந்துட்டேன், அதனால கொடுக்க முடியல, காசு பத்திரமா இருக்குன்னு கொடுத்து வச்ச இடத்துக்கு போய் கேட்டா அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எத்தனை நாளா அவர் அந்த பணத்தை வச்சிருந்தாரோ அத்தனை நாளுக்கும் வட்டியோட திருப்பி கொடுத்ததாக வரலாறு சொல்லுது. ஐயா நாணயமா எத்தனை பேர் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கிறான்? வாங்கின காசை கொடுக்கவே முடியாதுன்னு சத்தியம் பண்றேன். கொடுத்தவன் ஜாங்கன்னு வாங்கினவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாட்டில் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீரிடை உறங்கும் ஜங்கு நிழலிடை உறங்கும் மேதி தார்மறை உறங்கும் செய்யால் தாரிடை உறங்கும் அண்டுன்னு ராமாயணம் பாடுது. பாருங்க, நீரிடை உறங்கும் சங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணிக்குள்ள சங்கு தூங்குதா, வண்டு தூங்க முடியுமா? ஏன் தூங்குது? அடுத்த வரியை கவனிச்சிங்கன்னா அது நிம்மதியா இருக்கான். கவலை இல்லாத மனிதனுக்கு தூக்கம் வரும். எல்லாருக்குமா தூக்கம் வருது? கவலை வந்துட்டா தூக்கம் வராது, சந்தோஷம் வந்துட்டாலும் தூக்கம் வராது. தெரியுமா உங்களுக்கு? புதுசா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி முதலிரவு 1 வாரம் வாழ்ந்தாரு. திடீர்னு வெளிநாட்டுல வேலை, மனைவியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. 1 வாரம் தூங்கல. அந்த அம்மா புருஷன் போயிட்டாரு. போனவர் 1 வாரத்துல திரும்பி வந்துட்டாரு. இப்பவும் தூங்கல. வந்துட்டாருங்கிற சந்தோஷம் வாரா துஞ்சு அப்படின்னு பாடுறாரு வள்ளுவர். அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டுல என்ன ஆகுது? அப்படிப்பட்ட இந்த தூக்கம் எங்க வரணும்? கவலை இல்லாம தூக்கம். இப்ப வண்டு தூங்குதுன்னா எதனால தூங்குது? அடுத்த வரி நீரிடை உறங்கும் சங்கு நிழலிடை உறங்கும் மேதி. எரும மாடு, மேதினா எரும மாடு. எரும மாடு அது தண்ணிக்குள்ள போகல, அது தூங்குதான். ஏன் தூங்குது? அது மேல வளமையா சாப்பிட்டுருச்சு, தண்ணிக்கு போக வேண்டிய வேற ஏற்படலை. எரும மாடு தண்ணிக்குள்ள போய் இறங்கி கலக்காததுனால தண்ணிக்குள்ள இருந்த ஜீவராசி எல்லாம் தூங்குதுன்னு பாடுறாரு கம்பர் ராமாயணத்துல. நீரிடை உறங்கும் ஜங்கு நிழலிடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டு. தார்னா மாலை, மாலையில வண்டு தூங்குதான். ஒரு மலர்ல எவ்வளவு தேன் இருக்கும்? திணை அளவு. திணை அளவு தேனை கூறுது அருந்திய வண்டு நிம்மதியா தூங்குதுன்னா அந்த மலர்ல எவ்வளவு தேன் இருக்கணும், அந்த நாடு எவ்வளவு வளமையா இருக்கணும், இதையெல்லாம் சொல்லுது இந்த வெண்பா. பாருங்க, அயோத்தி அவ்வளவு வளமையான நாடு அப்படி இருந்திருக்கு. இதனால அந்த தேனை சாப்பிட்ட வண்டு மயக்கமுற்று அதுல தூங்குதான். அடுத்தபடியா பாருங்க, தாமரை உறங்கும் செய்யால். தாமரைனா மலர். அந்த தாமரை மலர்களை தூங்குற செய்யால்னா யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமியை தூங்குறாளாம் அயோத்தியில. ஏன் தூங்குறான் அப்படின்னா எல்லாரும் கோடீஸ்வரர்களாம்.
அப்படின்னா கோடீஸ்வரர் மட்டும் இல்ல, போதுங்கிற மனசு இருந்துச்சான். இதுக்கு மேல நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால மகாலட்சுமிக்கு அவருக்கு வேலை இல்லை, மகாலட்சுமியே தூங்குறா. இப்ப நம்ம அப்படியா நினைக்கிறோம்? 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாலும் இன்னும் வேணும்னு நினைக்கிறோமே, மனசே கேட்கலையே. நிறைய நாட்டு மரபணு மாற்றப்படாத விதைகள், நாட்டு பசுமாடுகள், நாட்டு கோழிகள் இதையெல்லாம் வளர்க்கணும். பண்பாடு சிறு குறு தொழிலாளர்கள் பெரும் அவதிக்குள்ளாகிறார்கள். காரணம் பெரும் முதலாளிகளுடைய வருகையாலே. அதையெல்லாம் வேதனைப்பட்டு பல பேர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வழி உங்க பஞ்சாயத்து பெருமிச்சாங்க. அதனால இவ்வளவு கதைகள் இருக்கு, காரணங்கள் இருக்கு. காலமும் நேரம் ரொம்ப கடினமா நெருங்கி வந்தது. காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்தை நடவாதவன் கோணமடைந்து குரங்குக்கு ஒப்பாவா. அது நல்ல விஷயத்தை விதைப்போம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நாட்டில் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணி ஆகணும். அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி. தினை விதைச்சவன் தினை இருக்கணும், வெனை விதைச்சவன் வெனை இருக்கணும். உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவர்களுக்கு முடியாம வந்துட்டா மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்கிறேன், வசதி படைத்த மருத்துவமனைக்கு. அப்பல்லோ, காவேரி, மீனாட்சி மிஷன், இன்னும் என்னென்ன இருக்கோ அது மாதிரி மருத்துவமனை கொண்டு சேர்க்கிறான். கடைசியா மருத்துவர் போராடிட்டு கை விரிச்சிருவாரு, ஐயா என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன், அதுக்கு மேல ஆண்டவனை வேண்டிக்கங்கன்னு. அது மட்டும் மனசுல இருக்கட்டும். எங்க சுத்தியும் இறைவன் திருவடி வந்தே ஆக வேண்டும். அது நல்லதா கெட்டதான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. எதை விதைக்கிறோமோ அறுவடை செய்து ஆக வேண்டும். காலதாமதம் காரியத்திற்கு கேடு. எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை. செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. ஓ ஆலோலம் சோ என்று பண்பாடுகிறார் வள்ளி. முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு, இதுதான் லட்சியமான காவல். அந்த காவலை கடமையோடு கண்ணியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கும் வள்ளியை முருகனிடம் சேர்ப்பது நமது பணியாக. வள்ளி அதையும் மாற்றி சொல்லுங்க. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள சட்டுதடி, அது கிள்ளி கிள்ளி என்ன என்றா ஏதோ சட்டுதடி. ஓ மச்சானுக்கு ஆசை மேலே நான் கண்டேன் எங்கும் போலே. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள சட்டுதடியா, அது கிள்ளி கிள்ளி என்ன என்றா ஏதோ சட்டுதடியா. பொட்டுக்கு மேலே கொஞ்சம் செந்தூரப்பு வச்சதாலே இந்த மனசுக்கு வேலே அது எட்டி பறக்குது மேலே. சந்தன பொட்டுக்கு மேலே கொஞ்சம் செந்தூரப்பு வச்சதாலே இந்த மனசுக்கு வேலே அது எட்டி பறக்குது மேலே. சின்ன இடுப்புல வண்ண உடுப்புல என்ன தடுக்குது என்ன சொல்ல, சின்ன இடுப்புல வண்ண உடுப்புல என்ன தடுக்குது என்ன சொல்ல. அம்பையும் விட்டு புட்டா மந்தன தொட்டு புட்டா, இந்திர கண்ணால சுட்டு புட்டா, இன்பத்தை கொட்டி புட்டா. சொந்தமா வந்து ஜோடிய தேடுது, சொல்லி கொடுக்குது அடி கொடுக்குது. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள சத்துவையே, அது கிள்ளி கிள்ளி என்ன இருந்தா வேற சத்துவையா. அந்த அத்தங்கர பக்கமாறு சொந்தம் இருப்பதனாலே ஏ சொத்து சொகங்களை தாரே. அந்தி பொழுதுக்கு மேலே அந்த அத்தங்கர பக்கமாறு சொந்தம் இருப்பதனாலே ஏ சொத்து சொகங்களை தாரே. சுந்தரிய கொடி முந்திரிய ஒன்ன தொட்டுக்கு தொப்புக்கு போரே, சுந்தரிய கொடி முந்திரிய ஒன்ன தொட்டுக்கு தொப்புக்கு போரே. சொல்லி பாரு சத்த போடு மச்சான், தொப்புக்கு வர மச்சான், வெள்ளியில மெட்டி ஓடு மச்சான், வீட்டுக்கு வர மச்சான். வெட்டத்தாள் பதகமும் அடிக்கையாகுது வாடிக்கையாகுது. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள சத்துவையா, அது கிள்ளி கிள்ளி என்ன இருந்தா நில வசத்துதையா. ஓ மச்சானுக்கு ஆசை உன் மேலே நான் கண்டேன் இல்லை எங்கும் போலே. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள சத்துதடி, அது கிள்ளி கிள்ளி என்ன இருந்தா சத்துதடி. நன்றி நன்றி நன்றி. வென விதைச்சேன் வெனைய இருக்கணும், தினை விதைச்சேன் தினை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா?
ஒவ்வொரு நாளும் சொல்றேன், மனசுல அது இருக்கணும். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். தாய்மான சுவாமி திருச்சியில பிறந்தவர். திருச்சி மாநகரத்துல அவங்க அப்பா கேடலியப்ப பிள்ளை எங்க இருந்து வந்தாரு? அவர் பூம்புகார்ல இருந்து காவிரி குமரில இருந்து அங்க வந்தவர். நாயக்க மன்னர் இடத்துல கணக்கப்பிள்ளை வேலை பார்க்கிறாரு. கேடலியப்ப பிள்ளை இறந்தோடனே தாய்மான சுவாமிக்கு வேலை கிடைக்குது. தாய்மான சுவாமி வேலைக்கு வந்த பிறகு நாயக்க மன்னர் இறக்குறாரு. நாயக்க மன்னர் இறந்தோடனே நாயக்க மன்னருடைய மனைவி ஆட்சிக்கு வர்றா. நாயக்க மன்னருடைய மனைவி தாய்மானவரை பார்த்து ஆசைப்படுறா. இந்த ஆசையில சிக்கக்கூடாது என்று எண்ணி மலைக்கு தப்பிய மான் போல பொழுது விடுகிறதுக்குள்ள அப்படியே புதுக்கோட்டை தாண்டி கடற்கரை வழியா அப்படியே ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமான மயானக்கரையில் போய் உட்கார்ந்துட்டாரு நிஷ்டையில. அவர் ஞானி. தாய்மான சுவாமி நிஷ்டையில இருக்கிற போது ஆடு மாடு மேய்க்க வந்தவங்க பார்த்துட்டு போய் சொல்றாங்க, ஏதோ ஒரு பணம் கிடக்குன்னு. பிணமே கிடந்தாலும் மன்னருடைய என்ன செஞ்சிருக்கணும், அதை யாரு என்னன்னு விசாரணை பண்ணிருக்கணும். பிணம் தானே, எரிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் உயிரோட இருக்காரு. அவர் உயிரோட இந்த தியானத்துல இருக்கும்போது வயசு 40. இப்ப கட்ட முட்டையெல்லாம் அடுக்கி தீ வச்ச உடனே தீ சூடுபட்டு சிதையை தள்ளி எழுந்து பாடினாராம் வித்தக சித்தர்கணம் என்று 100 பாட்டு. அவர் சோதியாகி மறந்து விட்டார். அப்பேற்பட்ட தாய்மான சுவாமிக்கு உயிரோட 40 வயசுல தீ வச்ச பாவம் இன்னைக்கு வரைக்கும் ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர்கள் ஆண் வாரிசு 40 வயசை தாண்டல மரணத்தை எய்துகிறார்கள் என்பதை என் அறிவில் சேர்ந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வருகிறான் காவலன். அவனை சந்திக்க வேண்டும். அதனால் நல்ல விஷயம் தான். ஆகினால் சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? குந்துமி முழங்க வரும், அதரமி குந்து தேவர் குந்திமி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த. சுந்தரம் நிறைந்து ததும்பும் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? ஒத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மங்களினம் என்று நாடுதே. சோனையொத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மான்களினம் என்று நாடுதே. பறவை ஓட்டோ பறவையோட்டும் ஆரோலம் சோஜன பறவை ஓட்டும் சொல்லினர் கிள்ளைகள் கேட்டு சொந்தமென வந்து கூடுதே. கனகத்தில் இவள் தினை காவல் செய்வத விதம், கானகத்தில் இவள் தினை காவல் புரிவத விதம். ஆன போதிலும் இங்கு அற்புதம் மிகு அற்புதம், ஆன போதிலும் இங்கு அற்புதமிகு அற்புதம். சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன்சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள்? வருகிறார் காவலர். ராஜா, ராஜான்னு மன்னர்னு அர்த்தம். அந்த காலத்துல மன்னர்களுக்கெல்லாம் அறிவு ரொம்ப குறைவான். மன்னருக்கு ஆமா, அப்புறம் ராஜான்னா மந்திரிக்கு தான் அறிவு கூட கூடவான். இவர் மந்திரியும் மன்னருமா சேர்ந்து வர்றதுனால உண்மையிலேயே அறிவாளியா தான் இருப்பார். அதனால சந்திப்போம் அவரை, பிறகு சிந்திப்போம் கழகத்தை. குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு புட்டு குரல் கட்டி நிற்காதே பாபா. ஏன் கிடைக்கலையா? வழக்கமே இல்லை. எப்போது வந்து 1 வாரம் ஆகுது. ஏன் அப்படி? நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் தாராயத்தை தொட்டதும் இல்லை, தொட்டவன லேசில நான் விட்டதும் இல்லை. நல்ல மனுஷன் சாராயத்தை தொட்டதும் இல்லை, அதை தொட்டவனே லேசில தான் விட்டதும் இல்லை. மனுஷனோட ரத்தத்தை அட்டை குடிக்கும், மனைவி மக்கள் குடும்பத்தையே மட்டை குடிக்கும். மனைவி மக்கள் குடும்பத்தையே கொட்டை பட்டை குடிக்கும். குடிக்காதே தம்பி 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 தம்பி, குடிக்காதே தம்பி குடிக்காதே, குடிச்சு விட்டு குடல் கட்டு நிற்காதே. பாடுபட்டு கேட்ட போத குயில் விடாதே, உள்ள விட்டு எத்தனை தெருவு விடாதே. பாடுபட்டு சேர்த்த மனசு குடியில் விடாதே, உள்ள விட்டு அத்தனையும் தெருவில் விடாதே. பையன் பையன் கருத்து போக இல்லப்பா, ஊமரபருக்கு நெஞ்சிலது கல்லறப்பா. ஊமரபர நீங்க சொல்லி கொடுக்கும்போது ஒரு நாள் சொல்லி தரீங்க பரம்பரைக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்குது வந்து
நீ 5 சரியா பரம்பரைக்கு மிஞ்சிறது என்ன வலி பரம்பரைக்கு மிஞ்சிறது கண்ணன் பாப்பா குடிக்காதே தம்பி குடிக்காதே குடிச்சு குடிச்சு கொலையிட்டு குடிக்காத இயற்கை நீதி குடிக்காதே தம்பி குடிக்காதே இந்த பாட்டை எங்க அண்ணன் ஜெயபரலின் தான் பாட சொல்லுவார் அடிக்கடி. தம்பி இந்த பாட்டை பாடுங்க. எங்க அண்ணன் விருப்பத்துக்கு இந்த பாட்டு ரைட். நானும் எங்க அண்ணன் சாப்பிடுறது இல்லை, ரொம்ப நாளாச்சு. ஏப்பா நாங்க இப்போ விட்டுட்டோம். ஏப்பா விட்ட போடுது ஏன் விட்ட விட்டே ஏன் விட்டேன்னு சஷ்டி காண்டி விட்டேன். ஏதோ ஒரு காலம் கேட்டது. அப்பேற்பட்ட காலத்துக்கு சொந்தக்காரர் யார், எதற்காக வந்தார் என்ற விஷயத்தை சற்று விட்டு மற்ற நாக்கி பார்க்கும் பொழுது பண்ட மேல கொண்டு போட்ட சாமி யாரு எந்த ஊரியா எந்த கூறியா கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணுவகை கண்டான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் கண் பார்வை மறைந்தாலும் காணுவகை கண்டான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் வணக்கம் வணக்கம் வணக்கம். சாமியாரு சாமியாரு சத்திரத்துல இருப்பாரு, ஐயர் கோயில்ல இருப்பாரு. ஐயர் கேட்டிய அப்படிங்களா? உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேங்க. நாட்டுல பல ஐயாக்கள் உண்டு. நாட்டுல பல சாமி உண்டு. எல்லா சாமியும் சாமியார் ஆக முடியுமா? அண்டாத்துக்குற சாமியை பார்த்துருக்கேன், குண்டாத்துக்குற சாமியை பார்த்துருக்கேன். அந்த காலத்துல எதுவுமே வேணாங்கிறவங்க சாமியார போல. அப்படி எல்லாம் வேணுங்கிறவங்க சாமியாரவே இருக்கு. கார் என்ன, பந்தல என்ன, 4-5 பொம்பளை என்ன, அது வீடு என்ன, இடம் என்ன, பிளாட் என்ன, கோடி கோடியா சொத்து வச்சிருக்கேன் சாமியார். அவர் தான் சாமியார். 9 கோடி சொத்தையும் தெருவுல ஓட்டு வீதிக்கு வந்தார். பாரணித்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளை போல் அவர் தான் துறக்காருதினார் தாய்மானவ சாமி. ஆமா, ஆசைப்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன். அப்படி சாமியார்களும் உண்டு உண்டு. சிவராத்திரி வந்து குத்தாட்டம் போடுற சாமியாரும் உண்டு. நாட்டுல போடுற போட்டோட போய் கைலாசா வாங்குற சாமியாரும் உண்டு உண்டு. எத்தனை சாமியார்கள் படுத்துற பாடு தெளிவா இல்லாதனுடைய விளைவு இங்க தமிழன் வரலாறுகள் மறைக்கப்பட்டே கொண்டிருக்கிறது. ஆமா, எம்கேடி தியாகராஜ பாகவதன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? ஆமா, நல்லா பாடுவார். மயிலாடுதுறை கிருஷ்ணசாமி அவருடைய மகன் ஐயா அவரு தியாகராஜ பாகவதர். அவர் அவ்வளவு பெரிய பேரழகனா. கரிதாஸ் என்ற ஒரு படம் 3 தீபாவளி கடந்து ஓடி இருக்கு. அப்படின்னா எப்படிப்பட்ட அழகு. ஒரு கொலை வழக்குல உள்ள வர்றாரு அவரு NS கிருஷ்ணன். அப்பதான் வெளியில வரும் பொழுது 2 ஆண்டுகள் கழித்து வருகிறார். அதுக்கப்புறம் அவருடைய வீழ்ச்சி ஆரம்பிக்குது. ஆனா அவர்கிட்ட ஒரு கொள்கை இருந்துச்சு தெரியுமா? தெலுங்குல நான் பாடவே மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு இருந்த மன்னன் மகான் அந்த ஐயா தியாகராஜ பாகவதர். தெலுங்கு கீர்த்தனைகளை உயிருள்ளவரை பாட மாட்டேன் என்று மறுத்து வாழ்ந்த அவரெல்லாம் நினைச்சு பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணுமா இல்லையா? 2 மனைவிகள். ஒரு மனைவி எங்க இருக்காங்கன்னு ஒன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? ஒரு மனைவிக்கு இருந்த குழந்தைகள் தான் இன்னும் இருக்கு. அந்த வரலாறுகள் பாருங்க, தமிழர்களுடைய வரலாறுகள் எவ்வளவு சாதனையாளர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆமா, என்ன ஆமா இல்ல? இப்ப இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, நீ என்ன ஆமா இல்ல? உங்க சொந்தக்காரர் 3 பேரை அங்க விட்டுட்டு வந்தீங்க. எங்க விட்டுட்டு வந்தேன்? நம்ம சாப்பிட்டோம்ல. ஆமா, அங்க அது இதுல மலையூர்ல அங்க எங்க சொந்தக்காரரா 3 பேர் பேச்சர்ல நின்னாங்க. எங்க ஆளுங்க நான் யாரையும் கூட்டிட்டு வரல. இதே மாதிரி தான் வேஷம் போட்டு ராமா 5 நேரம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
அவங்க எல்லாம் சோத்தால் அடிச்ச பிண்டங்கள். ஓஹோ. வழி இல்லாம இங்க வந்து வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறாங்க. ஐயா பாருங்க சாமி, தமிழ்நாட்டுல இந்த நம்ம நாட்டுலதான் பாருங்க வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறது, கரடியை பிடிச்சி தாய் சுமந்து கொடுக்கறது, இந்த கரடி முடிய வாங்கி அவன் போட்டுக்கிட்டானே அவன் பயங்கர பணக்காரனா காசு பணம் வந்துருமா. அப்ப கரடியா வச்சிருக்கிறவன் அவன் கரடி வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன்ல பெரிய கோடீஸ்வரனா இருந்திருக்க நேரம். நல்ல விஷயம். இங்க எல்லா பேரும் இங்க வந்து வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறேன். ஒரு கூட்டம் வந்து கடையை பூரா விவசாயம் பூரா எல்லா வேலையும் பார்க்க வந்துட்டா வட இந்தியர்கள். மாசம் ஒரு நபர் 10,000 ரூபாய் அனுப்புறாரு அவன் நாட்டுக்கு, வீட்டுக்கு, அவன் மொழிக்கு வீட்டுக்கு. அப்படி ஒருத்தர் 10,000னா வந்திருக்க 1.5 கோடி பேர் கணக்கு போட்டு பார்த்து மாசம் எவ்வளவு போகும் நம்ம தமிழ்நாட்டினுடைய வருமானம். அப்ப தமிழ் பிள்ளைகள் வேலை பார்க்காம என்ன பண்றாங்க? அது ஏன் வேலை பார்க்கறீங்க? ஏன்னா 12 மணிக்கு மேலதான் வேலையே ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம பிள்ளைகள் ஆமா எப்படி வேலை பார்க்கறாங்க? ஆமா 12 மணிக்கு மேல கடையை கட்டு, அதுக்கு முன்னாடியே வேலை 10 ரூபா கூட கொடுத்துல வாங்கி சாப்பிடுற நம்மளு லைட்டா அந்த சந்துக்குள்ள ஓட்டக்குள்ள கையை டைம் ஆச்சா கொண்டையா பட்டப்பட்டு வருதுக்கா அல்ல சாப்பிடாட்டி ஒரு மாதிரி இருக்கியா கொண்டா ஒரு கட்டிங்க போட்டுட்டா வேலைக்கு போலான்னு போவேன். கட்டிங் போட்டதுல ஒரு மாதிரி கிரீன் இருக்குமா, இன்னொரு கட்டிங் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சாப்பிட்டு மறுபடியும் படுத்துறேன். இங்க வச்சிருக்கு பாரு, சாயங்காலம் தலைவலியா இருக்கு, இன்னொரு கட்டிங் போட்டா சரியா போயிரு, மறுபடியும் இன்னொரு கட்டிங். நம்ம வாழ்க்கை கட்டிங்லே போயிரும் போல இருக்கு. வாழ்க்கை எப்படி போகுது? என்ன செய்யறது? நான் மேலூர்ல இருந்து வர்றேன் தம்பி. அங்கே கட்டிங் போடுறப்ப மேலூர்ல அது இல்லையா, மேலூர் தேவலோகத்துல இருந்து. அதான எதுக்கு மேலூர் போன பேசாம இங்கே இருந்து வந்திருக்கலாம். ரொம்ப பக்கம் புதுக்கோட்டையில இருந்து மலையூர் வழியா அப்படியே வந்திருக்கலாம். எதுக்கு மேலூர் போனேன்? யார் அட்ரஸ் கொடுத்தது? சரவணன் தான் அந்த வேலையை பார்த்தாரு. அவர் பார்த்த வேலைதாக்கா. ஏங்க இப்படியே வர்றதுக்கு அங்கே எங்க போனீங்க? ஆமா மேலூர்ல இருந்து வரக்கூடிய சாமி தாங்கள் யாருன்னு மகரிஷி திருலோக செஞ்சாரு. உங்களை போன்ற புண்ணியம் போட்டு மாமுனியை சந்திப்பதனால் பெரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மாதிரி சாமியை பார்க்க கொடுத்து வச்சிருக்கேன் சாமி. நீங்க நாரத மகரிஷி, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா இப்பதான் யூடியூப்ல வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். பேட்டி எடுத்தாங்க, அதை பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட யூடியூப்ல நீங்க உங்களை பேட்டி எடுத்து போட்டதுல அவர் டைரக்டர் சார், அவர் களஞ்சியம் சார் எடுத்து போட்டார், ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஜி தமிழ்ல வரப்போறீங்களா? டிவி நிகழ்ச்சியில பேப்பர்ல ஓட்டுனாங்க, ஜி தமிழ்ல வரப்போறீங்களா? ஆமா டிவி நிகழ்ச்சியில ஜி தமிழ்ல வரப்போறீங்களா? சொல்வதெல்லாம் உண்மை, சும்மா இருக்க போய் சொல்லாதீங்க. என்ன அந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு வரப்போறீங்க? எதுக்கு அந்த பொம்பளைக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்காங்களா? நீ ஒரு ஆள் போதும் சாவித்திரி. சாவித்திரியா ஒத்துக்குச்சு. ஏன் என்ன பிரச்சனை? நான் 2 மணி கேட்டேன், ஒத்துக்க மாட்டேங்க. போய் கேட்டேன், நீங்க போன மேட்டாக்க நான் போன வேற விஷயம். அது நான் வேலை பார்க்குற விஷயமா என்ன வேற விஷயம் இல்லையா? அந்த வேற விஷயத்துக்கு தான் நான் போனேன். ஏன் மடப்பேன் என்ன விஷயம்? அங்கே ஆள் வந்தாங்களா இல்லையா? எல்லாரும் இருந்தாங்களே. நான் போற நேரம் 4 பேர் இருந்தாங்க. செவந்தாடி முடியல. சாவித்திரி தானே? சாவித்திரி தான். கிளட்ட முடியாது எப்படி சமாளிக்க? தலைவி பழம் பழுத்த பழம் வயசாகல இளமையான ஆள் தானே. அவங்க வீட்டுக்காரர் ஒண்ணு இல்லையா? ஏன் அவர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன்? சாவித்திரி எந்த சாவித்திரியா? நீங்க எந்த சாவித்திரி சொல்றீங்க? சத்தியவானுடைய மனைவி சாவித்திரி. நல்ல வேலை நான் நாட்டாச்சம்பட்டி சாவித்திரி ஒருத்தவங்க சொல்லும் போது நம்மளை தான் சொல்றாங்களோ நினைச்சுக்கிறது. கற்பனையில வாழக்கூடாது, கற்பனையில இருக்கக்கூடாது. நிதர்சனமானது எதுவோ அது வாழ்ந்து எங்கெங்க இப்ப கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்கேன். கற்பனையில கோட்டை கட்ட கற்பனையில எல்லாமே முடிஞ்சு வச்சு. கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கலங்கம் வரும்னு கற்பிக்கிறார்கள். புரியுதா? கதை கட்டணு கவிதைக்கு பொய்யழகு இல்ல, மெய்யழகு. சரி இருக்கட்டும். சாவித்திரி சத்தியவானுடைய உயிர் போன உடனே யமதர்மண்டலத்தில் சென்று வாதாடி தன் கணவன் உயிரை மீட்டுக் கொண்டு வந்தார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் நான் பொண்ணு கொடுக்க முடியும்? இருந்தா கொடுக்கலாம்னு. பிரம்மச்சாரியா? 3 மாசம் இல்ல. 3 மாசம் இல்ல. பிறக்கும்போது 3மே இல்ல. பிறக்கும்போதே இல்ல. ஆசைகளை வெறுத்துட்டேன். மண்ணாசை பெண்ணாசை ஏன் அறுத்தீங்க? அவன் இல்லாம சிரமப்பட்டு கிடக்குறாங்க, செயல்பாடு இருக்க மாட்டேங்குது. நீங்க 3 அறுத்து விட்டு வந்திருக்கீங்க. இழந்தால் தாண்டா ஒன்றை பெற முடியும். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியுமா? அது மாதிரி எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு வெறுத்துட்டேன். மண்ணை வெறுக்கல, மண்ணோட ஆசையை வெறுத்தேன். பெண்ணை வெறுக்கல, பெண்ணோட ஆசையை வெறுத்தேன். பொருளை வெறுக்கல, பொருளோட அடையணுங்கிற எண்ணங்களை துறந்து. ஆமா இப்ப பொம்பளை மேல நல்ல பக்தியான எண்ணங்கள், மரியாதை. முப்பிரவில கல்யாணம். ஆமா ஒரு பிறவில 52 மனைவிகள் எனக்கு. 52. ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போய் 2 வீட்டுக்கு ஒரே நேரத்துல எல்லார் வீட்லயும் இருக்கு. பாத்திரம் போட்டு சமாளி. இலக்கணத்துக்கு மாத்திர தேவதாண்டா.
மாத்திரை முழு மாத்திரை இலக்கணத்துல மாத்திரை இல்லை என்றால் இலக்கண பிழை வரும். இப்ப மாத்திரை இல்லாம வேலை செய்ய மாட்டேங்குதா ஒருத்தனுக்கு? என்ன மாத்திரை? ஏய் ஏன் மாத்திரை? ஏன் மாத்திரை? ஏய் மாத்திரை அரை மாத்திரை நீ இல்ல, அந்த அரை கிலோ முறைக்கு மாத்திரை தான் கேட்கறாங்க. எழுத்துக்களுக்கு மாத்திரை கணக்கு இருக்குயா. சரி, சரி. சொல்றேன் நான். சரி சரி. பாரு, தமிழ் தானே? ஆமா. தமிழ்ல இருந்தா எல்லா மொழியும் பிரிஞ்சது. அதான் தமிழ்ல இருந்தா எல்லா மொழியும் பிரியுது. ஆமா. அதைத்தானே பாடுறாரு மனோன்மணி சுந்தரம் பிள்ளை. கன்னடமும் கழிதெலுங்கும் கவி மலையாளமும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல வாகிடணும். ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையாவும் சீரிழமை திறமை என்று வாழ்த்துக்கு மேலதான் பாட்டு. ஆனா அந்த 4 வரியும் அங்க மறைக்கப்பட்டுருச்சு. அப்ப கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லாம் தமிழ்ல இருந்து தான் போயிருக்கு. ஆனா கமலஹாசன் சொன்னதுக்கு கொதிச்சுட்டே அவன் போறான். இங்க ஒரு வயல் வாயை திறக்கல, ஒரு சில பேரை தவிர. ஆனாலும் பாரு, இப்ப மலையாளத்துல தண்ணிக்கு என்ன சொல்றான்? தண்ணிக்கு வந்து வெள்ளம். அவங்க அந்த மொழியில மலையாளத்துல வெள்ளம்னா தண்ணி நம்ம நினைக்கிறோம். வெள்ளம் நம்மளோட தமிழ் தான். எப்படி? ஆமா, வெள்ளத்தனே மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனே இது உயர்வுன்னு வள்ளுவர் பாடுறாரு. ஆமா, வெள்ளத்தனே இது மலர் நீட்டம்னா என்ன அர்த்தம்? வெள்ளம்ங்கிற தண்ணிக்குள்ள மலர்ங்கிற தாமரை தண்ணி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும்னாரு. ஓஹோ, உள்ளத்தனே அது உயர்வு, அவருடைய உள்ளம் தான் உயர்வை காட்டும்னு. வெள்ளம் நம்ம மொழின்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. அதை வச்சுக்கிட்டு சொல்றேன் நாங்க தான் கண்டு. எப்படி பாரு, அது இல்லையா? அப்ப நம்மள இருந்து போனது எல்லாமே அதுல இருந்து போனது நிறைய இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சாமி, நல்ல விஷயங்கள் நிறைய பேசுறீங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த அம்மா லீலாவதி இருந்துச்சுல்ல? அம்மா லீலாவதி இருந்துச்சு. எதுக்கு உடைய தொப்புள்ள உடைய அசிங்கப்படுத்திருக்காரு வடப்பயல. யாரா அவனுடைய வாய வச்சது? லீலாவதி தொப்புள்ள லீலாவதி கருவிலே பிரகலாதன் இருந்தான். இவரு லீலாவதி புரிஞ்ச லீலாவதி கருவிலே பிரகலாதன் இருந்தான். நான் அவர் தாயாரிடத்திலே ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொன்னேன். கருவில இருந்த சிசு கேட்டுக்கொண்டார். அதனாலதான் பிறந்த உடனே நாராயண மந்திரத்தோடு நாராயண பக்தியோடு வளர்ந்து தன் தந்தைக்கு எதிரியாகி தந்தன் இரணியனை அழிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தார். இந்த கட்டியத்துக்கு என்ன பண்றீங்க? பாட்டுக்கு தாளம் போடுறேன். சுதி மாதா லயம் பிதா. நல்லா சவுண்ட் கேக்குது, சத்தம் கேக்குது. கல்யாணம் ஆகல. என்ன சத்தம்? என்ன சத்தம்? கட்டை அடிக்கிற சத்தம். கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல. பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி. ஆமா. இப்ப இது மைக்கால இது மைக்கால பயமா இருக்கு கிட்ட போறதுக்கு. ஒண்ணு செய்யாது. என்ன கேட்டுக்கிட்டு அது உங்களுடைய தமிழை கேட்டுக்கொண்டிருக்கு. அந்த பூச்சிக்கு இயற்கையே தலைவணங்கும். அப்புறம் அது மட்டும் என்ன? நல்லா கேளு, நல்லா கேளு. ஆமா, எழுத்து சொல் ஆப்பு யாப்பு. யாப்பு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அணி என்ற 5 இலக்கணம். 5 இலக்கணம். 2 இருக்கு. வஞ்ச புகழ்ச்சி அணி. ஆமா ஆமா. இப்ப பேசிட்டே இருந்து அவரை புகழ்ச்சி பண்றது. புகழ்வா சொல்லி இகழ்ச்சி பண்றது. இகழ்வா சொல்லி புகழ்றது. புகழ்றது எப்படி? மூப்பரான் வாழ்வு முராதில் சக்கரமும் மார்பான்கதையும் மறுபோச்சோ மார்பா முமதத்து வழிமுகத்து வாரணத்தை ஐயோ எலி இழுத்து போவதை பாருங்கள். 3 வாகனத்துல விநாயகர் போறத அப்படி புகழ்ச்சியா சொல்லி இகழ்வது. ஆமா. சரி, நல்ல விஷயம் நிறைய பேசுறீங்க. தானியாக பெயர்னு 2 இருக்கு. இடத்தோட பெயரை சொல்லி சொல்றது. தானியாக பெயர்னு பொருளை சொல்லி சொல்றது. ஆமா. ஒருத்தர் பூ விக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஐயா பூக்காரரே. ஒரு அம்மா பூ விக்குது. அம்மா பூக்காரமா. அந்த அம்மாவுக்கு பேர் ஏதோ இருக்கும். ஆனா பூவை சொல்லித்தான் கூப்பிடுவோம். ஒருத்தர் பால் வியாபாரம் போவாரு. தமிழ் பேச்சு கேட்டுக்கிட்டு. தமிழ் பேச்சு அதோட உயிர் மூச்சு. அப்படின்னா ஆமா அப்படி தானியாக பெயர்னு பேர். ஒருத்தர் அம்மா விளக்கமாறு விற்கிறாங்க. விளக்கமாறு விற்கிற அம்மாவுக்கு பேர் என்ன தெரியாதுல்ல? விளக்கமாறு இங்க வா, விளக்கமாறு அப்படின்னா கூப்பிட முடியும் நம்ம. விளக்கமாறு விற்கிற அம்மா இங்க வாங்கன்னு சொல்லலாம். ஒரு ஐயா வெங்காயம் விற்கிறாரு. வெங்காயம் வா, வெங்காயம் சின்ன வெங்காயம். அப்ப என்ன செய்யணும்? அதுதான் இது தானியாக பெயர். ஒண்ணு இடவாகு பெயர். இடத்தோட பேரை சொல்றது இல்லையா? ஆமா. மருங்காவூரினா யார் இன்னைக்கு கோமாளி? மருங்காவூரிக்காரரு. ஊர் பேரை சொல்லி சொல்றது மருங்காவூரிக்காரரு. தமிழ்ல உள்ள இலக்கணங்கள். சரிங்க சார். சத்தம் கேட்டுச்சு. ஒருவருக்கு உள்ளே இருக்கிறார். இருவர் என்றால் பெண்களா ஆண்களா? 2 பெண்கள். 2 பெண்பால் ஒரு ஆண்பால். தந்தையின் பேர் நம்பிராஜன், தாயின் பேர் நங்கை மோகன். இருவருக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து முதல் ரவுண்டு ஓட்டிருப்பார் உங்களுக்கு. முதல் பிள்ளை பெற்றிருப்பார் உங்களுக்கு. 2ஆவது ரவுண்டு ஆம்பளை பிள்ளை. இப்படி தொடர்ந்து 7 பிள்ளைக்குமே ஆம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு சாமி. பொம்பளை பிள்ளை மேலே எங்க அப்பாவுக்கு ஒரு எங்க அம்மாவுக்கு ஒரு நோக்கம். எல்லாருக்குமே பெண் குழந்தை தேவதானையா? ஆமா சாமி. இந்த உலகத்தின் செல்வம். 7க்கு மேல எங்க அப்பாவுக்கு செயல்பாடு இல்ல. பேசாம மூடிட்டு சும்மா இருக்க வேண்டிய ஆளு. தேவையில்லாம ஒரு சின்ன வீடு வேற வச்சு எங்க அப்பா தான் நம்பிராஜன் தான் என்னாச்சு சின்ன வீடு வச்சு அந்த அம்மாவுக்கு சுத்தமா இல்ல.
பிள்ளை இல்லைன்னு சொல்லி தரடா ஏன்டா ஆமா சாமி காலேஜ் எங்க அப்பா சின்ன வீடு வச்சிருந்தாருல அந்த அம்மா குடிச்சமா இல்லடா ஆமா எப்படி சேர்றாங்க பாருங்க ஆளு பல்ல உடைக்க போறேன் பாத்துக்க பல்ல மட்டும் உடைச்சா வந்துருமா டேய் அப்புறம் எல்லாம் ஆச்சு சொல்றா விஷயத்தை அப்புறம் பார்த்துட்டு எங்க சின்னாயி அவங்களுக்கு மட்டும் 7 பிள்ளை இருக்கு நம்மளுக்கு சுத்தமா இல்ல இல்ல அப்படின்னு பார்த்து எங்க சின்னாயி எப்படியா ஒருத்தனை கொல்லணும்னு எப்படி வந்து யாருடா என்னைய கொல்லணும்னு எப்படி வந்து சொல்றது ஆமா எங்க சின்னாயி தலைவலி வந்த மாதிரி அடிச்சு புளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தா தான் தலைவலி தீர்றோன்னு என்னைய பிளி வேட்டைக்கு அனுப்பிட்டாங்க இது என்ன கதைனே தெரியல ஐயப்பன் கதையை உன் கதை மாதிரியே சொல்லிக்கிட்டு என் கதை மாதிரி ஐயப்பன் கதையும் இருக்கு போல அப்படியா முத்தை போன்ற பல்லுன்னு சொன்னா முத்துக்கு பெருமை போதும் வந்தாரு சோகத்தை ரொம்ப புரிஞ்சுறாரு கதையெல்லாம் நகைச்சுவையான கதைகள் நல்லா இருக்கு சரிங்க இங்க சத்தம் கேட்ட பெண் குழந்தைகள் ஒன்றிய தங்கை வெள்ளி யாழுக்கு இல்லை இதுக்கு பேர் தான் திணை 6 மணிக்கு அவுத்துட்டு போயிடும் நாங்களாம் அவுக்குறோம்னா அது அதுவா புரியுதாலும் தெரியல நீ பிடிச்சி திணையை ஆட்டி விட்டாங்க ஆமா சார் நிகழ்வு தான் ஆனாலும் அதை நடத்தி காட்டுற போது சந்துக்குள்ள இருந்து பாக்குறதா யாழு சரி கூப்பிடியா பாப்பா கூப்பிடு பாமா வா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விடலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி தேக்கி விடலாமா பொம்மலை பலிக்கு விடலாம் அவரு நம்மள மாதிரி மகிழ்ச்சி எனக்கு உள்ள எடுத்த காவலிலே எங்க அம்மா இந்த இடத்துக்கு தலைவி வள்ளியம்மா